ஆனால் நீங்கள் மரியாளோட நிலைமை யோசிச்சு பாருங்க. தான் 4 பிள்ளைகள் யாரை விசுவாசிக்கல? கிறிஸ்துவை விசுவாசிக்கல. அப்போ அந்த இருதயம் எந்த அளவுக்கு இருக்கும்? அப்பாவோட, உங்கள் கணவனோட, உங்கள் மனைவி கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற நபர் யார்? நீங்க புளிச்சா மட்டும்தான் என்ன ஆகும்? போராட்டங்கள் மத்தியில் உங்களோட அமர்ந்து நேரத்தை செலவிடுகிற ஒரு ஊழியக்காரன் உங்களுக்கு என்ன பண்ண தேவை? உங்கள் சபைக்குள்ள உங்களை புளிக்க வைக்கிற அனுபவம் உள்ள சபைக்குள்ள நீங்க இருக்க வேண்டியது உங்களுக்கு என்னது? ஏழைகள் வீட்டையும் உங்க ஊழியக்காரன் சந்திக்கிறான்ற ஒரு இருதயம் உங்களுக்கு நல்லா ஷோரா தெரியும்னா அந்த ஊழியக்காரன் உங்க வீட்டுக்குள்ள விடுங்க, எல்லாம் வீட்டுக்குள்ள விடாதீங்க. அப்போ உன்னை நடத்துகிற ஊழியக்காரன் பாரபட்சம் பார்க்கிறார்கள் என்றால் அவங்க தேவனுக்கு ஊழியம் செய்யவில்லை, நீங்க கொடுக்குற பணத்துக்கு ஊழியம் செய்யறாங்க என்று மறந்துடாதீங்க. கேட்கணும், இன்னைக்கு சபை முரண்பாடாய் போய்கொண்டிருப்பதை சபையை திருத்துவது எந்த ஊழியக்காரனாலும் என்ன பண்ணாது? முடியாது. சபையில தேவனுடைய வார்த்தையை கேட்டு அமர்ந்திருக்கிறோம் பார்த்தீங்களா, நீங்க தான் என்ன பண்ணணும்? புளிச்ச மாவு எப்படி மற்ற மாவு புளிக்க வைக்குமோ, கெட்டு போன மாவு மற்ற மாவு என்ன பண்ண வைக்கும்? ஆட்டோமேட்டிக்கா கெட்டு போக வைக்கும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில கூட நான் பேச இருக்கிற தலைப்பு, ரட்சிக்கப்பட தடையாய் இருக்கும் காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில நம்ம கூட பிறந்தவர்கள், நம்ம குடும்பத்தார்கள், நம்ம கணவன், நம்முடைய மனைவி, நம்முடைய சொந்தக்காரர்கள், மாமா மச்சா, அப்படி உறவினர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு தடையாக இருக்கிற காரணத்தை குறித்து நான் பேச போகிறேன். இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் ஒரு ஏக்கம் இருக்கும். என் குடும்பத்தில் இந்த நபர் என்ன பண்ணல, ரட்சிக்கப்படலை, இந்த நபர் என்ன பண்ணல, தொடப்படலை, இந்த நபர் என்ன பண்ணல, கிறிஸ்துவை அறிந்துக்கலன்ற ஒரு வேதனை எல்லாருக்குமே இருக்கும். நான் அதை குறித்து தான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன், தியானிக்க போகிறேன். இன்றைக்கும் கூட ஒரு சிறிய கதையோடு நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். இது உண்மையான கதையான்னு கேட்டால் இல்லை. ஒரு பாஸ்டர் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியாமல் பலவீனத்தினால ஐசியூ வார்டுக்கு கடந்து போயிடுறாரு. அவர் போயிட்டு கோமாக்கு அப்படியே போயிடுறாரு. கோமாக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் கழிச்சு என்ன பண்ணுறாரு, திரும்பிட்டு ரிட்டர்ன் சபைக்கு வர்றாரு. சபைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவரோட சபை மொத்தமாய் மாற்றப்பட்டிருக்கு. அவர் முன்னாடி நின்ன சபைக்கும் அவர் இன்னைக்கு புதிதாக உள்ள என்ட்ராகிற சபையும் வேறு. இடம்லாம் ஒரே இடம் தான், ஒரே ஜனக தான். ஆனால் உள்ளே இருக்கிற சபைகள் மட்டும் என்ன ஆயிடுச்சா, மொத்தமாக மாறிடுச்சா. அவர் சபைக்கிட்ட நெருங்கி வர அவர் தினமும் நின்று அவர் ஜபம் பண்ணி ப்ரீச் பண்ண அந்த புல்ஃபீட் என்ன ஆயிடுச்சா, மாறிடுச்சா. அவங்க பிள்ளைகிட்ட கேட்டாரா, என்னப்பா எல்லாத்தையும் மாற்றிட்டியானாரு. டாடி நான் எல்லாத்தையும் மாற்றிட்டேன்னு. அவர் மைக்கை பிடிச்சி பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போது ஒரே விஷயம் சொன்னார், நான் மரித்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் என்ன பண்ணுறாதீங்க, மாற்றிடாதீங்க. இன்றைக்கும் தேவனாகிய கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகிட்ட விரும்புகிற ஒரே ஒரு காரியம், என்ன பண்ணுறாதீங்க, மாற்றிடாதீங்க. நீங்கள் எதை வேணாலும் மாற்றுங்க, உங்கள் லைஃப் ஸ்டைல் அது எதுன்னு மாற்றிக்கோங்க. இங்கே அப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் என்ன ஒரு காலம் உங்கள் இருதயத்துலேருந்து என்ன பண்ணுறாதீங்க, மாற்றி வேற ஒரு நபரை என்ன பண்ணுறாதீங்க, வச்சிடாதீங்க என்பதை தேவனாகிய கர்த்தர் இந்த காலையில் நம்மளோடு பேசுகிறார். ஏன் ரட்சிக்கப்படுவதற்கு தடையாய் அநேகம் காரியங்கள் இருக்குது என்பதை நம்ம முற்றிலுமாய் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். இந்த யாக்கோபுடைய புஸ்தகத்தை நீங்கள் எடுப்பீர்களானால வெறும் 5 அதிகாரம் தான் இருக்கும். இதை படிக்கும் போது யாரும் அதை பெருசாக என்ன பண்ண மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்க. புதிய ஏற்பாட்டில் முதல்ல எழுதப்பட்ட புஸ்தகம் எதுன்னு கேட்டால் யாக்கோபின் புஸ்தகம் தான். வேறு எந்த புஸ்தகமும் என்ன பண்ணல, எழுதப்படலை. இதை எழுதினவர் பார்த்தீங்கன்னா அவருடைய வாக்கியங்களில், அவருடைய வார்த்தைகளில் எங்கேயுமே எதுவுமே விட்டு கொடுக்கல. நீங்கள் 4வது அதிகாரம் 3வது அதிகாரம்லாம் படிச்சிங்கன்னா ஒரு ஊழியக்காரன் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகள்லாம் என்ன பண்ணுவார், பயன்படுத்துவார். வேசிகளே, விபச்சாரர்களேன்னு கேட்பார். யாரை? சபையில் இருக்கிறவங்கள பார்த்து என்ன கேட்பார், வேசிகளே, விபச்சாரர்களே. ரொம்ப கடுமையான ஒரு உபதேசத்தை என்ன பண்ணார். அந்த இடத்துல இருந்த மற்ற ஊழியர்களை காட்டிலும் அவர் பண்ண ஊழியம் பயங்கரமான ஒரு ஊழியம். நீங்கள் நினைக்கலாம், இந்த வேதத்தில் சில ஆகமங்களை அடுக்கும் போது ஒரு புக்கை வேணான்னு தூக்கி போடலான்னு முடிவு பண்ண புக்கு எதுனா யாக்கோபின் புக். யாக்கோபின் புஸ்தகத்தை என்ன பண்ணிடலாம், தூக்கி போட்டுடலாம், இந்த புக்கு என்ன தேவையில்லை, அவ்வளோ முக்கியம் இல்லைன்னு. ஆனால் அதை அவர்கள் நிதானித்து படிக்கும் போது தான் புரிஞ்சுக்கினாங்களாம், தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில் இருக்கும்போது என்ன உபதேசத்தை பண்ணாரோ அதே உபதேசத்தை யார் பண்ணியிருக்கிறா, யாக்கோபு பண்ணியிருக்கிறார். இந்த யாக்கோபு யாருன்னு கேட்டால் இங்கே இருக்கிற சிலருக்கு தெரியும் நினைக்கிறேன். யாருக்காச்சும் தெரியுமா யாக்கோபு யாருன்னு? இவர் யாருன்னு நீங்கள் நிச்சயமாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மத்தேயின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 55வது வசனம், 55. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவர் அல்லவா? யாக்கோபு யாரு? யாக்கோபு யாரு? இயேசு கிறிஸ்துவோட கூடன் பிறந்த ஒரு சகோதரன். சொல்லுங்க, இவர் எழுதின வார்த்தைகளை தூக்கி போடலாமா? சொல்லுங்க. வேறு யார் வார்த்தையாக இருந்தாலும் என்ன பண்ணிடலாம், வேணான்னு தூக்கி போடலாம். இயேசுவோடு கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொண்ட
ஒரு நபர். சீசர்கள் கூட வெறும் ஒரு 3 வருஷம் என்ன பண்ணாங்க, ஆண்டரோட வாழ்ந்தாங்க, தொட்டுக்க தொடச்சுக்க என்ன பண்ணாங்க, வாழ்ந்தாங்க. ஆனால் அந்த யாக்கோபு என்கிற ஒரு மனிதன் சிறு வயது முதல் துவங்கி தன் வாலிப பிரயாணம் வரைக்கும் யார் கூட வாழ்ந்த ஒரு நபர். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அங்கே இருந்த 12 சீசர்களோட யாருக்கு நல்லா தெரியும்னு கேட்டால் யாருக்கு தெரியும்? யாக்கோபுக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த புஸ்தகத்தை நம்ம என்ன பண்ணுறதில்ல, சரியா வாசிப்பதில்லை. இந்த புஸ்தகம் புதிய ஏற்பாடின் முதல் புஸ்தகம், முதல் ரைட்டிங்ஸ், வேறு எதுவுமே வரல. நீங்கள் படிக்கிற மத்தேயு, மார்க், லூக் இப்படி போன்ற காரியங்கள்லாம் என்ன பண்ணல, வரல. முதல் சுவிசேஷத்தை முதல் நபர் எழுதுறாருன்னா அது இவர் தான் எழுதுறாரு. இன்னைக்கு இவரை நம்ம படிக்கும் போது ரொம்ப அற்பமாக என்றோம். ஏன் அற்பமாக என்றோன்னா வெறும் 5 புத்தகங்களை தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, எழுதியிருக்கிறார். ஆனால் இவர் என்ன விசுவாசிச்சார்னா இந்த 5 புஸ்தகங்கள் போதுன்னு என்ன பண்ணார், விசுவாசிச்சார். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக இவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா யோவானின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 5வது வசனம். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் சொன்னார்கள். பாத்தீங்களா, இந்த யாக்கோபுன்றவர் யாரை விசுவாசிக்கல? தேவனாகிய கர்த்தரை இயேசு கிறிஸ்துவார் என்ன பண்ணல, தெய்வம் என்று விசுவாசிக்காத ஒரு நபர் தான் என்ன பண்ணியிருக்கிறார். இப்படிப்பட்ட புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு ரட்சிப்புன்றது ஒரு மனுஷனோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாற்றும் என்பதை சபையில் இருக்கிற ஒரு புரிஞ்சுக்கொள்ளணும். யார் தேவனை மறுதளிச்சானோ, யார் தன்னுடைய சொந்த சகோதரனாகிய இயேசுவை கேவலமாக பேசினானோ, இழிவாக பேசினானோ, அவன் தான் இப்போ யாருக்காக வந்து நிற்கிறாரு, கிறிஸ்துவுக்காக என்ன பண்ணுறாரு, நிற்கிறார். நான் இன்னும் சில காரியங்களை படிக்க உங்களுக்கு புரியும். மத்தேயு 13வது அதிகாரம் 57வது வசனம். மத்தேயு 13வது அதிகாரம். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான். ஒரு தீர்க்கதரிசி எந்த இடத்துல இழிவு பண்ணப்படுவான்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்றாருன்னா, தன்னுடைய சொந்த ஊர்லயும் தன் சொந்த வீட்லயும் என்ன பண்ணுவானா, கனவீனப்படுவான், அவமானப்படுவான். இது இயேசு கிறிஸ்து ஏதோ நாணத்துல சொன்னாரோ இல்லை, அனுபவத்துல என்ன பண்ணாரு. தன் சொந்த சகோதரர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போதே கேவலமாக தான் பார்ப்பான். என்ன பண்ணுவாங்க, நீ சும்மா ஊரை ஏமாத்தி என்ன பண்ணுற, சுத்துற, மாலமான வித்தைகள்லாம் பண்ணி நீ தான் கடவுள்ன்றது என்ன பண்ணுற இந்த முட்டாள் அம்மா வேணா என்ன பண்ணுவாங்க, நம்புவாங்க. நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், நம்ப மாட்டோம். உன சின்ன வயசுலேருந்தே நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். இன்றைக்கி நீங்கள் நினைக்கிறீங்க கிறிஸ்துவாலே, இயேசு கிறிஸ்துவாலே தன் சகோதரர்களை ரட்சிக்க என்னவா இருந்துச்சு. இன்னைக்கு பாஸ்டர் என் கணவன் ரட்சிக்கப்படலை, பாஸ்டர் என் அப்பா ரட்சிக்கப்படலை, என் அப்பா குடிக்கிறார், என் கணவன் குடிக்கிறாருனால ஒன்றுமே முடியல பாஸ்டர்ன்றீங்க. ரியலாக அந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. மரியாள் தெய்வத்தை தன்னுடைய வயிற்றுல சுமந்த தாய் எவ்வளோ கர்ப்பவேதனைப்பட்டிருப்பான். மூத்த பிள்ளை தெய்வம், மிச்ச 4 பிள்ளைங்க என்ன பண்ணல, தெய்வத்தை விசுவாசிக்கவே இல்லை. தான் கூட யார் இருக்கிறா, பிள்ளைன்னு சொல்லிக்க யார் இருக்கிறா, தெய்வமே அவர் கூட இருக்கு. ஆனால் நீங்கள் மரியாளோட நிலைமை யோசிச்சு பாருங்க. தான் 4 பிள்ளைகள் யாரை விசுவாசிக்கல, கிறிஸ்துவை விசுவாசிக்கல. அப்போ அந்த இருதயம் எந்த அளவுக்கு இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க அவங்க கடவுள்ன்றாங்க. ஏன்னா அவங்க கடவுளாக இருந்தால் இப்படின்றதுக்குள்ள என்ன பண்ணியிருப்பாங்க, தான் 4 பிள்ளைகளையும் மாற்றிருப்பாங்க. அவங்களோட கண்ணீர் எப்படிப்பட்டதாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு பிள்ளை ஊராக போயிட்டு சுவிசேஷத்தை சொல்லி அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்து சுகத்தை செய்து வல்லமையாக என்ன பண்ணுது, பிரசங்கிக்குது. ஆனால் இந்த 4 பிள்ளைங்க என்ன பண்ணுது, அவனும் பொய்யன் நீயும் யாரு. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட குடும்பம் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் கஷ்டப்படுது. ஆண்டவரே நீங்கள் கிரியை செய்ய மாட்டீங்களா. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இருந்த வீடே இப்படி தான் இருந்துச்சு. இன்னைக்கு சபை அதை புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன் என் கணவன் ரட்சிக்கப்பட மாட்டார், ஏன் என் கணவனை புரிஞ்சுக்க மாட்டார்னா சில ரகசியங்கள் அதுக்குள்ளே இருக்குது. இன்றைக்கி அந்த இடத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறது இல்லை, கடந்து போகிறதே இல்லை. அநேக நேரம் நம்மளோட சுடன் இருக்கிற நம்மளோட கணவன், நம்மளோட மனைவி, நம்ம தகப்பன், தாய் ஏன் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்கன்றதுக்கு முதல் ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் 3:21. அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ தன்னோட இனத்தார் சொந்தக்காரங்களும் என்ன பண்ணல, ஏற்றுக்கல. இயேசுவை என்ன பண்ணல, ரட்சகராக ஏற்றுக்கல. இன்னைக்கு உங்கள் கணவன், உங்கள் தகப்பன், ஒரு தாயோட பேக்ரவுண்டு என்னது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பின்னணியில் இருக்கிறதுனால அவங்களும் ஏற்றுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, ரொம்ப மறுதளிக்கிறாங்க. அப்போ இதுக்கு வாய்ப்பே இல்லையா, என்னது இதுக்கு வாய்ப்பே இல்லையா, அவங்களால ரட்சிக்கப்பட முடியாதா? ஏன் இயேசு கிறிஸ்து இருந்த வீட்லேயே இயேசு கிறிஸ்துவால் தன்னுடைய சகோதரர்கள் என்ன பண்ண முடியல, ரட்சிப்புகளை நடத்த முடியலன்னா அப்போ நம்ம என்ன பாஸ்டர் பண்ணுறது நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்ஸ் சாப்டர்
அப்போஸ்தலர் முதல் அதிகாரம் 14வது வசனம். அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாக மரியாளோடும் அவருடைய சகோதரன் கூட ஒருமனப்பட்டு. யாரு சகோதரன் கூட மரியாள் கூட யாரு இருக்கிறா? இப்ப அந்த தாயோட கண்ணீர் எங்க ஃபுல்ஃபில் ஆகுதுன்னா இந்த இடத்துல தான் என்ன ஆகுது? ஃபுல்ஃபில் ஆகுது. மேல் வீட்டு அறையில எல்லாம் ஜபம் பண்ணும்போது கூட 4 பேர் யாரு இருக்கிறா? சில்லுண்டுங்க. அண்ணனை குறை சொன்னவங்க, இயேசு கிறிஸ்துவ குறை சொன்னவங்களும் என்ன பண்றாங்க? முட்டி போட்டு ஜெபம் பண்றாங்க. உடனே இங்க சொல்றான், பாஸ்டர் நானும் என் கணவனை என் அப்பா 1 நாள் 2 நாள் சபைக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறேன்? கூட்டின்னு வந்திருக்கிறேன், ஜபம் பண்ண வச்சிருக்கிறேன். ஏன் சபையெல்லாம் அவங்க அமர்ந்துருக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கை என்ன பண்ணல? மாறவே இல்லை. இன்னைக்கு ஒரு நபரை சபைக்குள்ளே உட்கார வைக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் கிறிஸ்துக்குள்ளாய் அமர்த்துவது மிக மிக கடினம். நீங்கள் நினைக்கிறீங்க சபைக்குள்ளே உட்கார வச்சிட்டேன், ஜபத்தில் உட்கார வச்சிட்டேன், பிரசங்கத்தை கேட்க வச்சிட்டேன், நத்திங் வில் சேஞ்சஸ். ஆனால் இந்த இடத்துல யாக்கோபு உட்கார்ந்ததுக்கான காரணம் யாருன்றதை நீங்கள் முற்றிலுமாக என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ள வேண்டியது சபைக்கு மிக மிக அவசியம். இந்த யாக்கோபு ஏதோ ஒரு ஜபத்துக்காகவோ ஏதோ மேல் வீட்டு அறையில் ஏதோ ஒரு காரியத்துக்காக வந்து 4 பேர் அமர்ந்தவங்க கிடையாது. அப்போஸ்தலர் புஸ்தகம் 21வது அதிகாரம், அப்போஸ்தலர் 21வது அதிகாரம் 18 to 19. நல்லா கவனிங்க. பவுல்னா அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து என்ன பண்ணுது இந்த வசனம் சொல்லுது? நீங்கள் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பயபக்தியோடு பார்க்குற ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரன் நான் யாரை கேட்டாலும் நீங்கள் யாரை சொல்லுவீங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சொல்வீங்க. ஆனால் இந்த வசனம் யார் மிகப்பெரிய ஊழியக்காரன் என்பதை காட்டும். படிங்கம்மா. யார் இடத்துல? பவுலை எல்லாரையும் இட்டுட்டு எங்கே போகிறாரு? யாக்கோபு 12 சீசர்களில் ஒருவன் யார்? கிடையாது. இயேசுவை தூஷித்த ஒரு மனுஷன். ஆனால் அவன்கிட்ட யார் போகிறாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் போகிறார். படிங்கம்மா. யாருக்கிட்ட? யாக்கோபு கிட்ட. யாருக்கிட்ட? யாக்கோபு கிட்டே மூப்பர்கிட்ட என்ன பண்றாரு? தான் செஞ்ச ஊழியத்தை, அப்போஸ்தலனாகிய பவுல் புறஜாதியின் மத்தியில் செய்த ஊழியத்தை யார்கிட்ட போய் கணக்கு ஒப்புவிக்கிறா? இன்னைக்கு கூட நம்ம சபையிலேருந்து சில பேருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். நான் எதுவும் கேட்கல, ஆனால் அவங்க டெய்லி PDF அனுப்புவாங்க. மாதம் 1ஆம் தேதி ஆனால் என்னென்ன பண்ணுறாங்க, எத்தனை பேரை ரீச் பண்ணுறோம். நீங்கள் நினைக்கிறீங்க அமர்ந்து நம்ம எதுவுமே பண்ணலன்னு நினைக்கிறோம், ஆனால் அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எனக்கு அனுப்புவாங்க, பாஸ்டர் நான் இதெல்லாம் பண்ணுறேன், எனக்கு இல்லை நானே பண்ணல, நீ பண்ணுறியா, பரவாயில்ல, சந்தோஷம், கத்தோட நாம என்ன பண்ணுறது, மகிமைப்படுது. அப்போஸ்தலனாகிய பவுலே ஒரு இடத்துல போய் தலை குனிஞ்சு நிற்கிறாருன்னா அது யாரோட இடம்னா யாக்கோபு இடத்துல. அதே அதிகாரத்தில் 12வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. 12:17. யார்கிட்ட? இன்னைக்கு இந்த யாக்கோபுன்ற வார்த்தை பார்த்தீங்களா எவ்வளோ பவர்ஃபுல்லாக வெளிவருது. நீங்கள் நினைக்கிறீங்க பவுல் இயேசு கிறிஸ்துவ பார்க்காத ஒரு ஆள், ஆனால் பேதுரு அவர் தான் 12 சீசர்களை யார்? பெரிய ஒரு நபர். ஆனால் அவரே என்ன சொல்கிறார்? நான் சிறைச்சாலையிலேருந்து வெளியே வந்த விஷயத்தை யார்கிட்ட போய் சொல்லு. இன்னைக்கு உங்களோட ரட்சிப்பு இப்படிப்பட்டதாக இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? ஆண்டவரை மறுதளித்த ஒரு நபரை எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? தேடுறாங்க. அவர்கிட்ட போய் சொல்லுங்க, அவர்கிட்ட என்ன பண்ணுங்க, நான் வெளியே வந்த விஷயத்த சொல்லுங்க, நான் ஊழியத்தில் நான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? போய் சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கலாம் பேதுரு கூட சில இடத்துல தடுமாறினார். ஊழியத்தில் தன்னுடைய பிரசங்கத்தில் என்ன பண்ணா தெரியுமா? தடுமாறினார். விருத்த சேதனம் பண்ணவங்களுக்கு விருத்த சேதனம் பண்ணாதவங்களுக்கு கிட்ட என்ன பண்ணிட்டார்? காம்ப்ரமைஸ் ஆகிட்டார். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணார்? கண்டிச்சார். இன்னைக்கு உங்களை இந்த சபைக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு நீங்கள் அமர்ந்து இருக்கிறீங்கன்னா சபைக்குள்ளே நடக்கிற விஷயங்களை கண்டிக்க உங்களுக்கு என்ன இருக்கணும்? திராணி இருக்கணும். சில நேரம் உங்களை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிச்சான நோக்கம் வந்து ஏதோ சபையை ஆசீர்வதிப்பதற்காக இல்லை, சபைக்குள்ளே நடக்கிற தீங்கான விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? கண்டித்து கேட்கணும். இன்றைக்கி அநேக சபைக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க? வாயை திறக்க மாட்டாங்க. தே திங்க் வாட் எவர் த பாஸ்டர் டூ இஸ் ரைட். இதனால தான் சுவிசேஷமும் சரி ரட்சிப்பும் சரி சபைக்குள்ளே ஒன்றுமே இல்லாமல் போய் கொண்டிருக்கு. கலாத்தியரின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 19வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றார் கவனிச்சிங்களா? அங்கே பேதுரு இருக்கிறான், யோவான் இருக்கிறாரு, எல்லா 12 சீசர்கள் என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் யாரை பார்த்து சொல்கிறாரு? யாக்கோபை பார்த்து. இவரை தவிர ஒரு அப்போஸ்தலர் யாருமே
சொல்கிற நபரே என்ன சொல்லுவா தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் நான் எழுதுறேன், அப்போஸ்தலனாகிய பவுல் நான் எழுதுறேன்னு சொல்கிற அவரே என்ன சொல்கிறாரு? இவரை தவிர வேற ஒரு அப்போஸ்தலன் யார் கிடையாது. ஆனால் தேவனை மறுதளித்த ஒரு நபர், தேவனை இழிவாய் பேசின ஒரு நபர். அவரோட ரட்சிப்புனா ஒரு மனுஷன் வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கும். இன்றைக்கி நினைக்கிறேன் பாஸ்டர் நான் சபைக்கு வரேன். இல்லை, உன் வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸை தேவனாகிய கர்த்தர் கேட்கல. உன்னை தேவனாகிய கர்த்தர் முழுமையாய் உன்னை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினார்னா உன்னுடைய ரட்சிப்பு வேறு விதமாக இருக்கும். நீ சபையில் ஒரு மூலையில் அமர்ந்துட்டு ஏஞ்சு போகிற ஒரு ஆளாக இருக்க முடியாது. சபையில் யூ நீட் டு பி எ பில்லர். சபைக்கு நீ தூணாக இருக்கணும். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் வெல்த். அடிக்கடி இது பில்லர்னும் போது அது வெல்த் அது கிடையாது. உன் சபையில் நீ ஒரு அங்கமாக இருக்கணும். அதிலே 2வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்கம்மா. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் யார் என்னவா இருந்தாரா? பேதுருக்கு தூணா நீ பக்கமாக நின்னது. பேதுருவோட ஊழியத்திற்கு யார் பக்கமாக நின்னா? யாக்கோபு. இன்னைக்கு உன்னோட ரட்சிப்பினோட முதிர்ச்சி என்னவா இருக்கும்னா சபைக்குள்ளே நீ ஒரு தூணாக இருக்கணும். சபையில் 10ஓட 11 உட்காந்துட்டு 10ஓட 11 காரியங்களை பேசிட்டு 10ஓட 11 பாஸ்ட் ஊழியங்கள் கூட நீங்கள் உறவு வச்சுட்டு என்ன பண்ணக்கூடாது? எழுந்து போகக்கூடாது. இன்றைக்கி இந்த வசனத்தோட டைட்டில் ஆனால் நான் தப்பாக சொல்லியிருக்கலாம். ஆனால் என்னோட காரியம் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ரட்சிப்போட முதிர்ச்சி இந்த இடத்துல வந்து நிற்கணும். எங்கே வந்து நிற்கணும்? பாஸ்டர் உங்களை நான் ஊழியம் செய்ய சொல்லலை, உங்களை ஊழியக்காரங்களாம் வந்து நான் என்ன பண்ண சொல்ல நிற்க சொல்ல. ஆனால் சபைக்கு பில்லராக என்ன பண்ணணும்? நிற்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன ஊழியம் செய்கிறாருன்னு கேட்குற நபர் யார்? புரிஞ்சுதா? நீங்கள் நினைக்கிறீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் மேதாவி, அவருக்கு எல்லாமே தெரியும், அவர் என்னதான் பிரசங்கம் பண்ணி என்னதான் சுவிசேஷம் செஞ்சாலும் என்னதான் பண்ணாலும் யாருக்கிட்ட ஒப்புவிக்கிறார்? நான் இதெல்லாம் பண்ணேன், நான் இதெல்லாம் பண்ணல. யாக்கோபு மேலே என்னது? பயன்றதோடைய ரெஸ்பெக்ட்ன்ற வார்த்தை என்ன பண்ணலாம்? நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு எப்படி இது சாத்தியமாச்சு? இந்த காரியம் எப்படி சாத்தியமாச்சு? நம்ம வாழ்க்கையிலே நம்ம நினைக்கிறோம், ஐயோ இப்படிப்பட்ட ஒரு கணவராக என் கணவர் மாறினா, என் அப்பா மாறினா எப்படி இருக்கும்? என் அப்பா இப்படி சபையில் இறங்கி இப்படி காரியங்களை செஞ்சால் நமக்கு எப்படி இருக்கும்? இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, இவங்கள மாத்துறேன் அவங்கள மாத்துறேன்னு சொல்லிட்டு நம்ம தான் அவங்க ஈக்குவலுக்கு என்ன பண்ணுறோம்? மாறணும். உள்ளே போயிட்டு அவங்க பேசுகிற அதே அசுத்தமான வார்த்தையில் நம்மளும் என்ன பண்ணுறோம்? பேசுகிறோம். அவங்க இறங்கி ஒரு லெவலில் சண்டை போட்டாங்கன்னா நம்மளும் அதே லெவலுக்கு என்ன பண்ணுறோம்? இறங்குறோம். ஆனால் இறங்கும் போது ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க, நாம் என்ன பண்ணல? ரட்சிக்கப்படலை. இன்றைக்கி என் கணவன் ரட்சிக்கப்படலை, என் புருஷன் ரட்சிக்கப்படலை நீங்கள் அநேகர் சொல்லும் போது நான் ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது நீங்கள் ரட்சிக்கப்படலை. இந்த சபையை ஏற்றுக்கொள்ளணும். இதை நான் சொல்லும் போது நிறைய பேருக்கு என்ன பண்ணும்? மனசு கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி ஒரு ரட்சிக்கப்பட்ட குடும்பம்னா முழுமையாக ரட்சிக்கப்பட்டுருக்கணும். கணவன் மனைவி பிள்ளைகள் என்ன பண்ணியிருக்கணும்? அப்படி அந்த குடும்பத்துக்குள்ளே குறைபாடு இருக்குன்னா யாருக்கிட்ட குறைபாடு இருக்குன்னா ரட்சிக்கப்பட்டவன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்ககிட்ட குறைபாடு இருக்குது. நான் இந்த சத்திய வசனத்தை சொல்லும் போது உங்களுக்கு எவ்வளோ மன கஷ்டமாக இருந்தாலும் இதுதான் உண்மை. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினார். யாரு குருடாக்கி இருக்கிறானா? பிசாசு உங்க வீட்டில் இருக்கிற சில நபர்கள் கண்கள் திறக்கப்படாமல் இருப்பதற்கு என்ன பண்ணியிருக்கிறான்? கண்ணை குருடா இருக்கிறான். இப்போ இந்த வசனத்தை படிக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ரட்சிக்கப்படாத என் அப்பா, என் கணவன், என் மனைவியோட கண்களை பிசாசான என்ன பண்ணியிருக்கிறான்? சொல்ற நபரோட கண்களை தான் என்ன பண்ணியிருக்கிறான்? இன்னைக்கு சபை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எனக்கு ஒருத்தவங்க ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கி எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. எதுக்குன்னு கேட்குறேன், ஏன்னு சொல்ல மாட்டான். கொடுத்துட்டு என் கணவன் குடிக்கிறாரு, அவருக்காக என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணிக்கோங்க. நான் அதை எடுத்துக்கிட்ட யோசிச்சுனே ஒரு வேளை இவங்க வெறுமனே இவங்க கணவனுக்காக ஜெபம் பண்ண சொன்னால் நான் ஜெபம் பண்ண மாட்டேன்னு நினச்சிட்டு இதை எனக்கு வாங்கி கொடுத்துட்டு என்ன பண்ண சொல்கிறாங்க? ஜெபம் பண்ண சொன்னாங்க. என் ஒய்ஃப் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். என் ஒய்ஃப் சொன்னான், ஆமாங்க வெறுமனே வாயால் சொன்னால் நீங்கள் ஜெபம் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய அடுப்பு வாங்கி கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க? அவங்கள ஜெபம் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக இப்படிப்பட்ட சொல்கிறவங்க கிட்டலாம் நான் ஒரே ஒரு கேள்வி ஒன்றேன்னு சொல்கிறேன். உங்களோட எண்ணம் உங்கள் கணவன் குடிக்கக்கூடாதா, இல்லோட உங்கள் எண்ணம் உங்கள் கணவன் ரட்சிக்கப்படணும்? புரிஞ்சுங்க, ரெண்டுமே வேறு. இன்னைக்கு அநேக குடிக்காமல் இருக்கிறவங்க என்ன பண்ணல? ரட்சிக்கப்படலை. இன்னைக்கு ரட்சிப்புன்னு ஒருத்தனோட வாழ்க்கையில் உண்மையாய் பரிபூர்ணமாக வந்தால் அவன் எல்லா பாவத்தை விட்டு என்ன பண்ணுவான்? நீங்கி பரிசுத்தமாக என்ன பண்ணுவான்? வாழ்வான். ஆனால் நம்மளோட ஃபோக்கஸ் என்ன தெரியுமா? எனக்கு இது குத்துது, எனக்கு இது இடிக்குது, இதுலேருந்து மட்டும் என்ன பண்ணும்? அவனுக்கு
விடுதலை வரணும். இன்னைக்கு சபை நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் கணவன், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள் எல்லாருக்குள்ளேயும் இந்த முரண்பாடான காவி, இந்த பிசாசோட ஆவி இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்கன்னா அது முதலாவது உங்ககிட்ட தான் இருக்கு. அந்த வசனம் திருப்பி படிங்க. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவர்களுடைய மனதை குருடாக்கினார். இதை சொன்னது அப்போஸ்தலனாகிய பவுல். அதே அப்போஸ்தலனாகிய அப்போஸ்தலர் நடவடிக்கை 16வது அதிகாரம் 31வது வசனம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. உன் வீட்டார் என்ன பண்ணுவாங்க? நீ முதலாவது உண்மையாய் பரிபூர்ணமாய் 100%. இட்ஸ் நாட் அபவுட் 99, இட்ஸ் அபவுட் 100%. நீ விசுவாசிக்கும் போது உன் வீட்டார் என்ன பண்ணுவாங்களா? ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க? ரட்சிக்கப்படுவாங்க. இதில் நீ 2 வருஷம் இல்லை 10 வருஷம் உட்காந்து என் கணவன் ரட்சிக்கப்படணும், என் அப்பா ரட்சிக்கப்படணும், இந்த குடியிலேருந்து வெளியே போனால் எதுவுமே நடக்காது. நீங்கள் எல்லா சபைக்கும் போங்க, எல்லா மனுஷனும் கேளுங்க, நான் 10 வருஷமாக ஜெபம் பண்ணுறேன், எங்கள் அப்பாவோட வாழ்க்கை என்ன பண்ணல, மாறல. நான் 20 வருஷமாக ஜெபம் பண்ணுறேன், என் கணவனோட வாழ்க்கை மாறல. நீ பண்ணுற ஜெபமும் தப்பு, நீ பண்ணுற உபவாசமும் என்னது தப்பு. நான் கேட்குறேன், இயேசு கிறிஸ்துவோட சகோதரர்களுக்கே என்னது? பைபிள் படித்தா தான் புரியும். நான் சொல்லலை மேலோட்டமாக பைபிள் படிச்சுட்டு ஏதோ நான் ஜெபம் பண்ணால் எல்லாத்துக்கும் ஆமேன் என்றும் பதிலளிக்கிற கர்த்தர் நீங்கள் நினச்சிங்கன்னா கஷ்டம். இயேசு கிறிஸ்துவே தன் பூமியில் அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் he have struggled with their own brothers. நீங்களும் நானே ஏமாத்துறோம். அவரை விட உங்களால் ஞானமாக பேச முடியுமா? சொல்லுங்கள். அவரை விட ஞானமாக வேத வசனத்தை உங்களால் தியானிக்க முடியுமா? முடியும். நீங்கள் சொல்லுவீங்க, நான் எவ்வளவோ போராடுறேன் பாஸ்டர், என்னால் என்ன பண்ணல. நீ என்ன சொல்லுது, ஒரு சில்லி காரியத்தை கூட என்ன பண்ணல, உங்களோட கணவன் வாழ்க்கையிலேருந்து, உங்கள் தகப்பன் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் நவுத்தி என்ன பண்ணல வைக்காம, நீங்கள் நினைக்கிறீங்க நான் ஜெபம் பண்ணுறேன், உபவாசம் இருக்கிறேன், இது பண்ணுறேன், அது பண்ணுறேன், என் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற அந்த விஷயம் போகவே மாட்டேங்குது. முதலாவது நமக்குள்ளே இருக்கிறது என்ன பண்ணணும்? வெளியே இந்த இடம் வரும்போது நம்மளால் என்ன பண்ண முடியாது? ஏற்றுக்கவே முடியாது. இன்னைக்கு இந்த நபரை நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஈஸியாக குறை சொல்ல முடியும். ஆனால் நமக்குள்ளே குறை இருக்குன்றது என்ன பண்ண முடியாது? ஒத்துக்கவே முடியாது. மத்தேயுவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 33வது வசனம். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். பரலோக ராஜ்யம் எதுக்கு என்னவா இருக்கா? இன்னைக்கு ரியலா நீங்க புளித்து போய் இருந்தீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிற புளிக்காத நபர்கள் என்ன வாங்க? நான் சொல்லது புரிஞ்சுக்கிட்டீங்களா? தேவனாகிய கர்த்தர் அழகா சொல்லிட்டார். முதலாவது குணப்பட வேண்டியது யாரு? பேதுருக்கிட்ட சொல்றாரு, முதலாவது நீ என்ன பண்ணுப்பா? சுவிசேஷத்தை சொல்லாத, என்ன பண்ணாத, ஆண்டோட வார்த்தை என்ன பண்ணாத, யாருக்கும் போய் சொல்லிடாத. எந்த தெய்வமும் நீங்க சொல்லி கேட்டுக்க மாட்டேன். இந்த தெய்வம் தான் சொல்லுது, நீ முதலாவது குணப்படு. குணப்பட்ட பிறகு நீ என்ன பண்ண போய். இன்னைக்கு நான் நினைக்கிறேன், பாஸ்டர் நான் எத்தனையோ வாட்டி போராடுறேன், முட்டுறேன், மோதுறேன்னா நீ யாருக்கிட்ட மோதுறேன்னா பிசாசுக்கிட்ட என்ன பண்ற? நீ நினைக்கிற உங்க புருஷன் கிட்ட, உங்க அப்பா கிட்ட, உங்க அம்மா கிட்ட, உங்க மனைவி கிட்ட மோதுறன்னு இல்லை. நீ மோதுற இடமே பிசாசு கிட்ட. அப்படி போய் மோத போறேன்னா உன்னோட பரிசுத்தம் எப்படி இருக்கணும்? உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய ரட்சிப்பு எப்படி இருக்கணும்? 0. இன்னைக்கு எப்போ பார்த்தாலும் அந்த சிஸ்டர் எனக்கு வாங்கி கொடுத்த சிஸ்டர், ஜோம் பண்ணிக்கோ, ஃபாரின்லேருந்து வந்துட்டாரு, ஜோம் பண்ணிக்கோ, குடிக்கக்கூடாது, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகக்கூடாது. எனக்கு இல்லை, நீ முதலாவது ரட்சிக்கப்படணும். அதை நான் சொன்னால் உனக்கு என்னவா இருக்கும்? கோபமாக இருக்கும். ஏன்னா கணவனை ஒரு நல்ல ஒரு சபையில் போய் அமர்த்துவது இல்லை. இன்னைக்கு முதல்ல ஒரு நல்ல ஒரு காரியம் புரிஞ்சுக்கோங்க. ரட்சிக்கப்படுவதற்கு மிக மிக அவசியமான ஒரு காரியத்தை சபை புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்கள் புளித்த மாவா இல்லைன்னா உங்கள் குடும்பத்துக்கு எது தேவை? புளித்த மாவு தேவை. ஏன்னா நம்ம புளிக்கிறதுக்கு இட்ஸ் டேக் டைம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே எடுத்தோடனே புளிச்சிருவோமான்னு கேட்டால் புளிக்க மாட்டோம். வி ஆர் இன் ப்ராசஸ். என்னத்தில் இருக்கிறோம்? எல்லாரும் முதிர்ச்சி பெற்று ரட்சிக்கப்பட்டவர்களா இல்லை. ஏன்னா நம்ம முதிர்ச்சி பெற்று ரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்போம்னா நம்மளோட ஒரு வார்த்தையும் எல்லாரும் என்ன பண்ணும்? அஃபெக்ட் பண்ணும். நீ சொல்கிற ஒரு வார்த்தை உன் பிள்ளைக்கு குத்தும். அம்மா மன்னிப்பு கேட்பான், உங்கள் கணவன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. ஆனால் அந்த புளித்தது உங்களுக்குள்ளே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், முரண்பாடான காரியம் தான் என்ன பண்ணுறோம், மாற்றி போய்கிட்டு. இன்றைக்கி சபை ஒன்று புரிஞ்சுக்கணும். எப்படி ஜெபம் பண்ணுனா, புளித்த நபர்கள் என் குடும்பத்திற்குள்ளே எனக்கு இருக்கணும்.
இன்றைக்கி நம்ம அநேக சபைகளுக்கு போகிறோம். இன்றைக்கி நிறைய பேர் கூட ஆன்லைனில் பார்க்குறவங்க கூட நான் அழகாக சொல்கிறேன், அநேக சபைக்கு போகிறோம். அந்த பாஸ்டரோட பேர் உங்களுக்கு தெரியும், ஆனால் அந்த பாஸ்டருக்கு உங்கள் பேர் என்னன்னு கூட தெரியாது. அவர் எப்படி உங்கள் கணவனுக்காக உங்கள் தகப்பனு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். இட்ஸ் நாட் அபவுட் ப்ரேயர். முழங்கால் போட்டு ஒரு ஊழியக்காரன் உங்கள் கணவன் இன்றைக்கி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி என் புருஷனுக்கு இந்த பிரச்சனை போகணும், என் அப்பாவுக்கு இந்த பிரச்சனை போகணும்னு ஜோம் பண்ண சொல்கிறோம். அநேக ப்ரேயர் சென்டருக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறோம், அவனுக்கு யாருன்னே தெரியாது, அவங்களுக்கு உங்கள் குடும்ப நிலைமை என்னன்னு தெரியாது, உங்கள் அப்பா கடந்து போகிற பாதை என்னன்னு தெரியாது, உங்கள் கணவன் கடந்து போகிற பாதை என்னன்னு தெரியாது. அவங்க பண்ணுற ஜபத்தினால ஒன்றுமே என்ன பண்ணாது, நடக்காது. ஏசு கிறிஸ்து பண்ண ஜபத்தை விட அவங்க பண்ணுவாங்கன்னு நீங்கள் நம்புறீங்க? இன்னைக்கு சபை ஏன் இந்த மடத்தனத்துக்குள்ளே மாட்டிருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இன்னைக்கு நானும் ஜோம் பண்ணுறேன் பாஸ்டர், நானும் ஜோம் பண்ணுறேன், அநேக உபவாசம், அநேக ஜபங்களை வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறோம், ஏறெடுக்கிறோம். ஆனால் அநேக ஜபங்கள், அநேக விசுவாசங்கள் யாருக்குள்ளே ஏற்படணும்னா, யாரை நீங்கள் ரட்சிக்க விரும்புகிறீங்களோ முதலாவது உங்களோட இருதயம் என்ன ஆகணும், அந்த இடத்துக்கு வரணும். இன்னைக்கு உங்கள் அப்பாவோட, உங்கள் கணவனோட, உங்கள் மனைவி கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற நபர் யார்? நீங்கள் புளிச்சா மட்டும்தான் என்ன ஆகும், புளிக்கும். அப்படி உங்களால் முடியல, யூனிட் எ பர்ஃபெக்ட் பர்சன். உங்களுக்கு ஒரு உண்மை உள்ள ஒரு ஊழியக்காரன் தேவை. உடனே நான் என்ன சொல்லிக்கிறேன்னு நான் சொல்லவே இல்லை. நான் இன்றைக்கி இங்கே அமர்ந்திருக்கிற உங்களுக்கு உங்கள் குடும்பத்தின் பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியில் உங்களோட அமர்ந்து நேரத்தை செலவிடுகிற ஒரு ஊழியக்காரன் உங்களுக்கு என்ன பண்ணணும் தேவை. உங்கள் சபைக்குள்ளே உங்களை புளிக்க வைக்கிற அனுபவம் உள்ள சபைக்குள்ளே நீங்கள் இருக்க வேண்டியது உங்களுக்கு என்னது சொல்கிறது புரியுதா? ஏதோ சபைக்கு வரோம், சபையில் அமர்ந்துக்கிறோம், ஏதோ ஆமேன்னு சொல்கிறோம், அல்லேலூயா சொல்கிறோம், அவங்க பேசுகிறதெல்லாம் பேசுகிறாங்க, நம்ம கேட்கறதெல்லாம் கேட்குறோன்னு கேட்டு நீங்கள் போகிறீங்கன்னா புளிக்கிற அனுபவத்துக்குள்ளே உங்களால் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. ஏன்னா இங்கே நான் பேசி கொண்டு இருக்கிற என்ன ஒரு சபை மாற்றுச்சு. என் பாஸ்டர் மாற்றினார் நான் ஒரு காலம் சொல்ல மாட்டேன், என் சபை என்னை என்ன பண்ணுச்சு, மாற்றுச்சு. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 7வது வசனம். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லோருக்கும் தரிசனமானார். புரிஞ்சுதா? இந்த வசனம் யாருக்காச்சும் புரிஞ்சுதா? இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அடிக்கும் போது யார் அங்கே இல்லை? யாக்கோபு இல்லை. இயேசுவை என்னைக்காச்சும் தெய்வம்னு யாக்கோபு சொல்லுகிறாரான்னு கேட்டால் இல்லவே இல்லை. ஆனால் தான் உயிர் தெழுந்த போது முதலாவது அவர் யாரை சந்திக்கிறார்? தான் 12 சீசர்கள் தான் கூட, ஆண்டவரே உமக்காக எங்கள் ஜீவனையும் கொடுப்பேன், உங்ககிட்ட ஜீவன் உள்ள அப்போ இருக்குன்னு பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி ஃபாலோ பண்ணவளர் என்ன பண்ணல, தேடி. என் தெய்வம் அப்படிப்பட்டவர் தான். தன்னை தேடாதவர்களையும் தேடி வருவார். அவர் யாருக்காக வந்தார், எதற்காக வந்தார்னு கேட்டால் நான் ஒரே ஒரு ரீசன் தான் சொல்லுவேன், ஃபார் மரியாள். வேறு யாருக்காகவும் வரல. ஏன்னா அவர் ஜீசஸ்ன்ற ஃபார்மில் தன் சகோதரன் என்ன பண்ண முடியல, ரட்சிக்க முடியல. ஆனால் உயிர் தெழும் போது தெய்வம் என்கிற அந்த மேன்மையான இடத்துக்கு வரும்போது என்ன பண்ணுறாரு, இந்த இடத்துல ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். யார் முன்னாடி வந்தார்? யாக்கோபு. இயேசு கிறிஸ்துவுக்கு மொத்தம் எத்தனை சகோதரர்கள்? சத்தியம் இந்த இடத்துல தான் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து மீட் பண்ணது ஒரே ஒரு, மிச்சம் 3 பேர் என்ன பண்ணல, மீட் பண்ணல. ஆனால் அந்த மேல் வீட்டு அறையில் ஜெபம் பண்ணும்போது யார் யாரெல்லாம் இருந்தா? இன்னைக்கு தேவனோட என்கவுண்டர் பண்ண அந்த புளித்த மாவு தேவை. புரியுதா? இயேசு கிறிஸ்துவ குடும்பத்திற்குள்ள அடுத்த சகோதரனாக இருக்கிற யாக்கோபுக்கு அந்த என்கவுண்டர் தேவனாகிய கர்த்தர் உண்டு பண்ணுறார். அந்த ரட்சிப்பின் பரிபூர்ணத்தை யாக்கோபுக்கு கொடுக்கும்போது யாக்கோபு தன் கூட பிறந்த 3 சகோதரி என்ன பண்ணுறாரு, ரட்சிக்கிறார். இன்னைக்கு நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து வர மாட்டாரான்னு கேட்டால் நிச்சயமாக வரமாட்டார். இட்ஸ் ஸ்பெஷல். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன பண்ணார், வந்தார். இந்த என்கவுண்டரில் என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாது. இன்னைக்கு அந்த யாக்கோபு மேலே பரிபூர்ணமான அந்த புளித்த மாவு இருக்கும்போது தன்னுடைய சகோதரர்களையும் என்ன பண்ணிட்டான், ஈஸியாக நம்ம அண்ணன் தான் உண்மையான தெய்வம், அம்மா மேல் வீட்டு அறைக்கு ஜெபம் பண்ண போகிறாங்க, வா நம்ம எல்லாரும் போகலாம். இன்னைக்கு அந்த புளித்த மாவு உங்கள் குடும்பத்துக்குள்ளே வரணும். நான் சொல்கிறது புரியுதா? நம்ம புளிக்கல, பரவாயில்ல, நம்ம அந்த ரட்சிப்புன்ற ப்ராசஸ்குள்ளே இருக்கிறோம். ஆனால் அதுக்காக நம்ம கணவனையோ, நம்ம பிள்ளையோ, நம்ம புருஷனையோ, இல்லை நம்ம தகப்பனையோ, நம்ம தாயோ நம்ம என்ன பண்ண முடியாது, விட முடியாது. அவர்களை புளிக்க வைக்கக்கூடிய ஒரு மாவு உன் குடும்பத்துக்குள்ளே என்ன பண்ணும், வரணும். இது இட்ஸ் நாட் அபவுட் ப்ரேயர், இட்ஸ் நாட் அபவுட் டீச்சிங். தி லைஃப் ஸ்டைல் உள்ள ஒரு நபர் உங்கள் குடும்பத்துக்கு தேவை. இன்றைக்கி ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் நினச்சிடாதீங்க பாஸ்டர் நான் உங்கள் வீட்டுக்கு வர, இல்லை, ஆண்டவரே என் கணவனை மாற்றக்கூடிய ஒரு நபரை என் வாழ்க்கையில் நிறுத்துங்க, என் தகப்பனை மாற்றக்கூடிய ஒரு நபரை என்ன பண்ணுங்க, நிறுத்துங்க. இன்றைக்கி ஒரு பாதி சால்வேஷனுக்குள்ளே கொண்டு போயிட்டு சபைக்குள்ளே போய் நம்ம புருஷனையோ நம்ம மனைவியோ நம்ம வச்சுருவோம்.
சில காரியங்கள் அவங்கள விட்டு போயிருக்கும், ஆனால் சில காரியங்கள் அப்படியே தான் இருக்கும். அந்த அசுத்தமாக பேசுகிற வார்த்தை அப்படியே தான் இருக்கும். கோவம் வந்தால் அந்த வார்த்தை அப்படி தான் இருக்கும். நிறைய பேர் யோசிச்சு பாருங்க, ரட்சிக்கப்பட்டன்னுவாங்க. சண்டைன்னு வரும்போது அவங்க வாயில் வருகிற வார்த்தை இட் ஷோஸ் அவங்க என்ன பண்ணல, குளிக்கவே இல்லை. பிசாசு அவங்களுக்குள்ளே போய் ஆழமாக சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நீ ரட்சிக்கப்பட்ட, நீ நம்பு, நீ ஆண்டவர் தான் என்ன பண்ணுற. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அப்படி தான் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. நான் அந்நிய பாஷையெல்லாம் பேசுவேன், அந்நிய பாஷையெல்லாம் பேசுவேன், நான் டங்ஸில் நான் என்ன பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன். சண்டை வரும்போது தான் உங்களுக்கு கேட்டுக்கோங்க, வாயிலேருந்து அசுத்தமான வார்த்தை வருது, கோவம் வருது, மற்றவங்கள சபிக்கிறீங்கன்னா நீங்கள் முதலாவது ரட்சிக்கவே படலை. பிசாசு ஆழமாக உங்கள் ஆள் மனசில் போய் என்ன சொல்லிட்டான், நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. இதனால தான் உங்களோட சரீரமும் சரி, உங்களோட வார்த்தையும் சரி, பிறர் என்ன பண்ணல, அஃபெக்ட் பண்ணல. இன்னைக்கு கணவன் மனைவி அஃபெக்ட் பண்ணணும், அந்த இடத்துக்கு கணவன் வளர்ந்து வரணும். இன்னைக்கு யாக்கோபு பாருங்க எத்தனை பேர் அஃபெக்ட் பண்ணியிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு கூடாத காரியம். அவர் எல்லா ஊழியக்காரங்களையும் திட்டுற ஒரு நபர், எல்லா ஊழியக்காரங்களையும் வாஷ் அவுட் பண்ணுறது, இதெல்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் கிடையாது, சரியில்லைன்ற ஒரு நபரே என்ன பண்ணார், யாக்கோபை பார்த்து அந்த பரிபூர்ணமான அந்த புளிச்சமாவின் ரட்சிப்பை உடைய கிறிஸ்தவர்களாக இந்த பூமியில் நம்ம வாழ வேண்டியது நம்ம அவசியம். இன்னைக்கு அநேக நேரம் நம்ம பிள்ளை நம்ம சொல்ல ஏன் கேட்க மாட்டேங்குதுன்னா நமக்குள்ள என்ன இல்லை, அந்த அபிஷேகம் இல்லை. யாக்கோபு 1:1 சத்தமா வாசிங்க. 1:1 நல்லா கவனிங்க. யாக்கோபு இந்த புஸ்தகத்தை எழுதும் போது நான் சொன்னேன், இந்த புஸ்தகத்தை தூக்கி போடலான்னு யோசிச்சாங்களாம். என்ன பண்ணாங்க, வேணான்ட்டு என்ன பண்ணலாம், தூக்கி போடலான்னு யோசிச்சிட்டாங்க. இந்த முதல் வசனத்தில் நான் இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாகிய யாக்கோபு எழுதுறேன்னா இந்த புக்கை என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, தூக்கி போடணுன்னு யோசிச்சிருக்க மாட்டாங்க. இல்லைனா எருசலேம் சர்ச்சோட லீடர், உங்களுக்கு யாக்கோபு வந்து ஏதோ சாதாரண ஒரு ஆளாக நீங்கள் நம்ம நேரம் போர்ட்ரேட் பண்ணியிருக்கிறேன். எருசலேம் சர்ச்சோட தலைவர் யார், யாக்கோபு. அங்கே இருந்த மொத்த சபை, அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு, யோவான் எல்லாருமே யாரு கீழே தெரியுமா, யாக்கோபோட கீழே. யாக்கோபு ஒரே ஒரு நபர் தான் இந்த சீனியர் பாஸ்டர். இப்போ இந்த பிஷப் போப் இருக்கிறார்ல, அது மாதிரி யாரு, யாக்கோபு. இந்த பெண்டிகாஸ்ட், அந்த நியூ பெண்டிகாஸ்ட்னு சொல்கிறதுக்கு தலைவர் யார், யாக்கோபு. ஆனால் அவர் ஒரு கடிதத்தை எழுதுறாரு, நல்லா கவனிங்க, அவர் ஒரு கடிதத்தை எழுதுறாரு. எழுதும் போது என்னன்னு எழுதுறாரு, இயேசு கிறிஸ்துவின் உண்மையுள்ள ஊழியக்காரன். ரெவரண்ட்ன்ற வார்த்தை என்ன பண்ணல, மென்ஷன் பண்ணல. எருசலேமோட சபையோட தலைவர்னு எழுதலை, இல்லை சீனியர் பாஸ்டர்னு எழுதலை, இல்லைனா இயேசு கிறிஸ்துவோட கூட பிறந்த சகோதரன் எழுதலை, இயேசு கிறிஸ்துவோட. இதுதான் உண்மையான ஊழியக்காரனுக்கான அடையாளம். அப்போஸ்தலனாகிய பவுல் அவரை கனப்படுத்துவதற்கான காரணம் தான். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட எழுதும்போது என்ன தெரியுமா எழுதுவார், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறது. அநேக சபைகளை கட்டினது, அநேக சபைகளை உருவாக்குனது, அநேக அப்போஸ்தலனாகிய பவுல் போன்ற ஆளுகளை தாங்கின ஒரு தேவ மனுஷன். ஆனால் இவர் ஒரு லெட்டர் எழுதும் போது எவ்வளோ அம்புலா எழுதுறாரு, நான் இயேசு கிறிஸ்துவோட ஊழியக்காரன். இன்னைக்கு ஊழியக்காரன்றவன் தான் உண்மையான புளித்த. இப்போ யாருமே இல்லை, என்னையும் சேர்த்து நானுமே இல்லை, ஃப்ராங்காக சொல்கிறேன், நானுமே இல்லை. இன்றைக்கி இப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த நாட்களில் தேவை. ஆனால் இப்படிப்பட்ட நபர்கள் காணும், தேடவும் முடியல, அவங்கள கண்டுபிடிக்கவும் என்ன பண்ண முடியல. அவரோட இருதயம் பாருங்கள், இயேசு கிறிஸ்து கூட பிறந்தவன்ற அந்த வார்த்தையை கூட அவர் என்ன பண்ணல, யூஸ் பண்ணல. ஏன்னா அந்த புளித்த மாவின் மேன்மை அதான். இன்றைக்கி நம்ம புளிக்கலை, அதனால தான் நம்ம வாயில் எதோ சொல்கிறோம், நான் இது பண்ணிட்டேன் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இன்னைக்கு இவர் ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் கழிச்சு இந்த லெட்டர் என்ன பண்ணுறாரு, எழுதுறாரு. யாருக்கு எழுதுறாருன்னா சபைகளுக்கு என்ன பண்ணுறாரு, எழுதுறாரு. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு எழுதுறாரு. எல்லா கஷ்டத்துலையும் எல்லா ஒடுக்கத்தின் மத்தியில் தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு எழுதுறாரு. இவர் எழுத பண்ணும்போது என்ன பிரச்சனை நான் அவங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்குனாங்களோ அவங்கள கொலை பண்ணுவாங்க, அவங்கள அடிப்பாங்க. சீசர்கள் அந்த டைம்லாம் கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சிறை சேதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த லெட்டர் என்ன பண்ணுறாரு, அவர் எழுதுறாரு. நீங்கள் நினைக்கிறீங்க இந்த காலகட்டத்தில் ஏசுக்கிட்ட வாங்க சமாதானம், ஏசுக்கிட்ட வாங்க ரட்சிப்பு, ஏசுக்கிட்ட வாங்க ஆசீர்வாதம்னு சொல்லி என்ன பண்ணுறோம், நம்ம கூப்பிட்றோம். அந்த காலகட்டத்தில் ஏசுக்கிட்ட வந்தாலே மரணம். என்னது, இன்னைக்கு சுவிசேஷத்தை நம்ம பொய்யா சொல்லின்னு இருக்கிறோம். ஏசுக்கிட்ட வந்தால் சமாதான சந்தோஷம்னு. ஆனால் அங்கே யாருமே அப்படி சொல்லி சுவிசேஷத்தை என்ன பண்ணல, கூப்பிடல. ஏசு கிறிஸ்துவும் அப்படி சொல்லி கூப்பிடல. நீங்கள் சொல்லலாம், சில வசனம் எடுத்து சொல்லலாம் ஏசு கிறிஸ்து சொன்னார்னு. ஆனால் நீங்கள் வசனம் எடுத்து ஒழுங்காக படித்து பாருங்கள், உங்களுடைய உபதேசம் கடினமான உபதேசம், இதனால் என்ன பண்ண முடியாது, ஃபாலோ பண்ண முடியாதுன்னு ஓட்டாங்க.
இயேசு கிறிஸ்து பண்ண உபதேசமும் அதான், இவர் பண்ண உபதேசமும் அவர் தான். அப்படி இன்னும் ஒரு பிரச்சனையை இவர் ஃபேஸ் பண்ணுறாரு. சபைகளுக்குள்ள ஒரு தலைமைத்துவத்திலிருந்து பேசும்போது அவர் என்ன பேசுகிறான்றதை படிங்க. 16-18 1ஆவது அதிகாரம் 16-18. நல்லா கவனிங்க. இந்த காலை வேளையில் சொல்கிறேன், இங்கே சபைக்குள்ளே அமர்ந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்கிறவங்க, வாழ்க்கையில் மோசம் போகாமல் இருப்பது அவசியம். இன்றைக்கி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறீங்க, நீங்கள் படிக்கிற இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறீங்க, நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறீங்க, இல்லை நீங்கள் சேவிங்ஸ் பணத்தை சேர்த்து வைக்கிற பேங்க், இப்படிப்பட்ட எல்லா காரியத்துலையும் என்ன பண்ணுறீங்க, ரொம்ப கவனமாக இருக்கிறீங்க. ஆனால் ஆவிக்குரிய இடம்ன்ற வரும்போது அந்த இடத்துல எல்லாருமே ஜீரோவில் நிற்கிறோம். ஐ டோன்ட் நோ அபவுட் மை சர்ச். என் சபையை பற்றி எனக்கு என்னது ஒன்றுமே தெரியாது. நான் போவேன், சண்டே போவேன், உட்காருவேன், நான் என்ன பண்ணுவேன், ஜோம் பண்ணுவேன், தேவனை ஆண்டவர் கணக்கு கேட்பார். இப்படிப்பட்ட பிரச்சனைக்காக தான் இவர் என்ன பண்ணுறாரு, குரல் எழுப்புறாரு. இவர் இந்த லெட்டரை எழுதும்போது அவர் ஃபீல் பண்ணார், எழுதணும் அவருக்கு அவர் விருப்பமே படலை, ஆனாலும் எழுதினார். ஏன்னா சபை சீரழிந்து போய் கொண்டிருந்தது. இவர் எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுத ஆரம்பிக்கிறார். பவுல் எழுத ஆரம்பிச்சோன்னு பாருங்க, ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரன்றது இப்படி தான். இவரோட வேலையை கரெக்டாக அப்போஸ்தலனாகிய பவுல் செய்கிறான்றவனை இவர் செய்கிறத நிறுத்திட்டார். இன்னைக்கு என்னன்னா, நீ செய்றியா நானும் செய்கிறேன், நீ செய்றியா நானும் செய்கிறேன், நீ போடுறியா நான் அதோட போடுறேன், நீ இந்த வசனம் இப்படி சொல்லிட்டியா, இந்த வசனம் இப்படியும் இருக்குது, மாறி மாறி. 16வது வசனம் வாசிங்கம்மா. என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதீர்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் மரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. அவருக்குள்ள என்ன இல்லை, வேற்றுமை இல்லை. சபைக்குள்ள வேற்றுமை இருக்கவே கூடாது. இந்த பிரச்சனைகளுக்கு மூல காரணம் என்னன்னா 13-14 வாசிங்கம்மா. நல்லா கவனிங்க. இந்த ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே இருக்கிறவங்க பிரச்சனைகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில், அழுத்தங்கள் மத்தியில், வேதனைகள் மத்தியில் நீங்கள் ஒடுக்கப்படும் போது என்றைக்கும் சொல்லாதீங்க, ஆண்டவர் தான் இந்த காரியத்தை என்ன பண்ணுறாரு, எனக்கு பண்ணிட்டார். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை ஒரு நல்லா நீங்கள் உட்காந்து அமர்ந்து யோசிப்பீங்கன்னா உங்களுக்கு இந்த வசனம் படிக்கும் போது புரியும். படிங்கம்மா. நல்லா கவனிங்க. அவனவன் தன் சுய இச்சை. இன்னைக்கு நீ சில இடத்துல தலை குனிஞ்சு நின்னதுக்கு காரணம் இயேசு கிறிஸ்து கிடையவே கிடையாது. சில இடத்துல நீ அவமானப்பட்டு போவதற்கான காரணம் இயேசு கிறிஸ்து கிடையாது. சில இடத்துல பணம் இல்லாம நீ நிற்கதியாக நிற்கிறதுக்கான காரணம் இயேசு கிறிஸ்து கிடையாது. யாக்கோபு தெளிவா சொல்றார், உன்னோட இச்சை நிமித்தம் தான் என்ன பண்ணிட்ட. இன்னைக்கு இந்த இடத்த அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த 5 அதிகாரத்தையும் ஒரே சிட்டிங்கில் உட்காந்து வாசிச்சு பாருங்க. அவர் சபை மேலே எவ்வளோ கோபமாக இருக்காருன்னு உங்களுக்கு புரியும். சபை மேலே, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் மேலே அவர் எவ்வளோ கோபமாக இந்த காரியத்தை எழுதுறாரு. நான் இந்த காரியத்தை நான் ஏன் இந்த காலவெளியில் பேசுகிறேன்னா, ஸ்டில் சபை இந்த மாதிரி இடத்துல தான் இருக்குது. கண்மூடித்தனமாய் மனிதர்களை என்ன பண்ணுறாங்க, பின்படுத்துகிறாங்களே தவிர வேதத்தை என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க. படிங்கம்மா. யார் சிக்குண்டு சோதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கை இவ்வளோ குழப்பமா இருப்பதுக்கு காரணம் நம்ம தான். இயேசு கிறிஸ்து கிடையவே கிடையாது. அவர் சில இடத்துல நோன்னு சொல்ல இடத்துல நீங்க என்ன பண்ணிட்டீங்க, எஸ் சொல்லிட்டீங்க. அவர் எஸ்ன்னு சொன்ன இடத்துல நீங்க என்ன சொல்லியிருக்கிறீங்க, நோ சொல்லியிருக்கிறீங்க. அதுக்கப்புறம் போய் அப்பா அப்பா அப்பான்னு அழுது அவர் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. உங்களை நேசிக்கிற ஒரு நபர் உங்களுக்காக சில ஈவுகளை செய்ய விரும்பும் போது அதுக்கு நீங்கள் நோ சொல்லிட்டு நீங்கள் வேற ஒரு காரியத்தை பண்ணிட்டு திருப்பி அப்பான்னும் போது மீட்டெடுப்பார், தூக்குவார், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த குழப்பமான காரியத்திலேருந்து நீங்கள் வெளியே வர வேண்டியது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த பாடை நீங்கள் என்ன பண்ணணும், அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த இச்சை என்கிற ஒரு விஷயம் மிக கொடுமையானது. இந்த காரியத்தை யாருக்கு எழுதுறாருன்னா, ரட்சிக்கப்படாத புறஜாதிக்கு எழுதுறேன். இந்த கால வெளியில் ரட்சிக்கப்பட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற உங்களுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன், நான் பேசுகிறேன். யாக்கோபும் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேலுக்கு தான் இந்த காரியத்தை என்ன பண்ணுறாரு, போதிக்கிறார். அநேக சபைகளுக்குள்ள குழப்பம் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது, அழுத்தங்கள் இருக்குது, வேதனைகள் இருக்குது. கிறிஸ்துவை யார் யாரெல்லாம் பின்படுத்தினாலும் மரணம். இன்னைக்கு நீங்கள் ஆக்ஸ் சாப்டரில் நீங்கள் படிப்பீங்க, தன்னுடைய சொத்தெல்லாம் விற்று என்ன பண்ணாங்க, அப்போஸ்தலனாகிய காணிக்கைலாம் யாரும் கொடுக்கல. அநேக பேர் அதை தப்பாக உபதேசம் பண்ணுகிறாங்க. எந்த ஊழியக்காரனுக்கும் அது காணிக்கையாக என்ன பண்ணல, கொடுக்கல. பிரசங்கம் பண்ணும்போது அப்படி தான் பேசுகிறாங்க. சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் தன் சொத்தெல்லாம் விற்று என்ன பண்ணிட்டாங்க, நெவர் எவர். போய் ஹிஸ்ட்ரி படிங்க. ஏன்னா நான் ஏன் சொல்லணும்னா, அவங்க கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கு. அதனால தான் பேசுறது எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க, ஆமேன் அல்லேலூயா கொடுக்குறீங்க. அந்த டைமில் யார் யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுன்னு தன்னுடைய சொத்து பத்துக்களை வச்சிருக்கிறாங்களோ கவர்மெண்ட் என்ன பண்ணும், பிடுங்கிடும். அதனால என்ன பண்ணாங்க, எல்லா சொத்தையும் விற்று அந்த பணத்தை பத்திரமா சபைன்ற ஒரு ஐக்கிய சபைனா இந்த 4 மாதிரி கட்டடத்துக்குள்ளே போடல, ஐக்கியம் அந்த நம்பர்ஸ்குள்ளே அந்த பணத்தை போட்டு என்ன பண்ணாங்க, எல்லாரும் உட்காந்து
சாப்பிட்டாங்க. ஏன்னா சொந்தமாக ஒரு வீடு வச்சுருந்தா என்ன பண்ணிப்பான், நீ கிறிஸ்துவ ஏற்றுக்கினியா, உனக்கு வீடு என்னது? இன்றைக்கி அதை எப்படி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஊழியக்காரங்க, சொத்தெல்லாம் விற்று என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. தன்னுடைய தரித்திரத்துலேயும் என்ன பண்ணாங்க, அவங்க எதுக்கடா கொடுத்தாங்க, அவங்களுக்காக தானே கொடுத்தாங்க, அவங்க சாப்பிட்றதுக்காக தான் என்ன பண்ணாங்க. ஆனால் சபை அதை மொத்தமாக மாற்றி என்ன பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்குன்னா, கொடுத்தாங்க, நீ என்ன பண்ணு, கொடு. நமக்கும் என்ன பண்ணுறதில்ல, பைபிளை திறந்து படிக்கிறதுல முன்னாடி இருக்கிற ஆள் பரிசுத்தவான் நம்ம கேட்கறதுலாம் என்ன பண்ணுறோம், நம்புறோம். அன்றைக்கி ஒருத்தவங்க வீட்டில் உட்காந்தே சொல்கிறாங்க கொடுக்கல, அதனால தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, அடிச்சிட்டாரு. நான் நினச்சேன் பைபிள் காலேஜ்லாம் படிக்காமல் ஏதோ ஒரு நாலேஜை வச்சுக்கிட்டு நீ வந்து பிரசங்கம் பண்ணுறதுனால பாவம் இங்கே இருக்கிறவங்க ஆமேன் அல்லேலூயா என்ன பண்ணுறாங்க, அவன் வாழ்வாதாரத்துக்கு அவன் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. இதில் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லுவார். ஏன்னா இங்கே பணக்காரன் கொடுக்குற காசையும் ஏழைங்க என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க. ஏழைங்க கொடுக்குற ₹1 2 காசையும் யார் சாப்பிட்றாங்க, பணக்காரங்க சாப்பிட்றாங்க. ஆனால் அந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்லலாம், உழைக்காதவன் என்ன பண்ணக்கூடாது. சபைக்குள்ளே நம்மளை நினச்சிட்டாங்க சாப்பிட உழைக்காமல் சாப்பிட்டுலான்னு. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சொல்கிறாரு, உழைக்காமல் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. நீ பணக்காரன், நீ பணத்தை கொடுத்தாலும் நீ என்ன பண்ணு, போய் வட. நீ ஏழை, நீ ஒன்றுமே கொடுக்கலனாலும் நீ என்ன பண்ணு, போய் வட. நம்ம எல்லாருமே கிறிஸ்துவுக்காக என்ன பண்ணோம், நிற்கணும். இப்படி தான் நின்னாங்க. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொன்னார், என்னோட வாழ்வாதாரத்துக்காக நான் உங்ககிட்ட இருந்து என்ன பண்ணல, ₹1 கூட. எந்த ஊழியக்காரனும் அப்படி சொல்கிறது இல்லையே. அப்படி நிற்கிற ஊழியக்காரனும் அவமானப்படுத்துறீங்களே. ஏன்னா இங்கே ரோமர் புத்தகம் 15:25. ஏன்னா வேதத்தை நம்ம படிக்கிறது இல்லைங்க. ஏன்னா வேதத்தை அந்த அளவுக்கு நியாசிக்கிறது இல்லை, அந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. வி ஆர் எக்ஸ்பெக்டிங் தி அட்மாஸ்பியர் ஆஃப் தி சர்ச். அவர் எவ்வளோ வயசானவர், எவ்வளோ இதுவாக இருக்கிறாருன்ற அவரோட அப்பியரன்ஸை மட்டுமே நம்ம பார்த்து என்ன பண்ணுறோம், ஏமாந்து போகிறோம். ஒரு அட்மாஸ்பியரை பார்த்து என்ன பண்ணுறோம், ஏமாந்து போகிறோம். ஆனால் எனக்கு முன்னாடி நிற்கிற ஒரு நபர் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறாரா என்பதை காரியத்தை என்ன பண்ணுறோம், தவற மறக்கிறோம். ஒரு ஸ்கூலில் ஒரு பிள்ளையை போய் சேர்த்தோன்னா அந்த ஸ்கூலில் நல்ல எஜுகேஷன் என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்களா. ஆனால் நான் உட்காந்துருக்கிற சபையில் எனக்கு நல்ல தேவனுடைய வார்த்தையை கொடுக்குறாங்களான்றது என்ன. சண்டே ஒரு நாள் சில பேர் ஃபோன் பண்ணி, நான் வரல பாஸ்டர், அது நான் வரல பாஸ்டர், எனக்கு ஒன்றுமே இல்லை. நான் சொல்கிறேன், புளிச்ச மாவா ஆவாதவங்க ஒருத்தவங்களும் பரலோகராட்சி போக முடியாது. படிங்க பிரதர். 15:25. பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணேன். இப்போ எருசலேமில் யார் இருக்கிறாருன்னா யாக்கோபு இருக்கிறாரு. இங்கே பரிசுத்தவான்கள்லாம் ஊழியக்காரர்கள் இல்லை, தேவனை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே யார், பரிசுத்தவான்கள். இவங்களுக்கு உதவி பண்ண யாரை போகிறாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறாரு, அவள் தெசலோனிக்கேல், கொரிந்தியர் இப்படிப்பட்ட எல்லா இடத்துக்கும் போய் என்ன பண்ணுறாரு, காசு வாங்குறாரு. அவங்க கொடுத்த காசு எதுவுமே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கிடையாது. இல்லை எருசலேமில் போயிட்டு ஒரு பெரிய சபை கட்டுறதுக்காக அவங்க கொடுக்கல. அங்கே என்ன போல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சகோதரன் பசியில் பட்னியில் இருக்கிறான், அவனுக்கு என்ன பண்ணுங்க, போய் கொடுங்க. இதுக்கு தான் என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. கலாத்தியர் 2:10. புரிஞ்சுதா? கொடுத்தவங்க என்ன சொன்னான்னு கவனிச்சிங்களா? யாரை நினைச்சு கொள்ளுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட காசு கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க, தரித்திரர்களை நினைச்சு என்ன பண்ணுங்க, இதை கொடுங்க. நீங்க எடுத்து என்ன பண்றாங்க, சொந்த வீடு கட்டிடாதீங்க, சொந்தமா சபை என்ன பண்றாதீங்க, கட்டிடாதீங்க. இன்னைக்கு நான் சபையில் இருக்கிற அநேக சபைக்கு நான் சொல்ல வேண்டியது காரணம், சபை கட்ட போறேன்னு சொல்லி என்ன பண்ணுங்க, கேளுங்க. சபை கட்டினா ஆசீர்வாதம்னு சொல்லி என்ன பண்ணாதீங்க, கேட்காதீங்க. இன்னைக்கு ஒரு பாஸ்டரோட பொண்ணு என்கிட்ட அப்படி பேசும்போது வந்து என்கிட்ட பேசிச்சு, ஆனால் தரித்திரத்துலேயும் கொடுத்தாங்களேண்ணா, எதுக்குண்ணா கொடுத்தாங்க, சபை கட்ட தானே கொடுத்தாங்க. என்னது அது உங்கள் அப்பா உனக்கு போதிச்சதுமா, என்னது உங்கள் அப்பா உனக்கு போதிச்சது, பைபிள் அது என்ன பண்ணல, போதிக்கல. பைபிளை தந்துபடி தரித்திரத்தில் கொடுத்தாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அது சொன்னாலும் நீ போய் ரெண்டு காயினை ஒரு ஏழை விதவை என்ன பண்ணுவாங்க, காணிக்கப்பட்டிலேருந்து கொடுப்பாங்க. அந்த இடத்த போய் படித்து பாருமா, இயேசு கிறிஸ்துவோட இருதயம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னு. இதெல்லாம் தெரியாமல் அவங்க கொடுத்தான், இதை கொடுத்தான், எதுக்கு கொடுத்தான்ற அடிப்படை விஷயமே தெரியாமல் அவங்க பிரசங்கிக்கிறதும் நமக்கு அது ஆமேன்னு சொல்கிறதும், நீங்கள் இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு இந்த ஃபைனல் டே நீங்கள் போய் ஜட்ஜ்மெண்ட்டில் நிற்கும் போது நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை பார்த்து சிரிப்பார். ஏன்னா இந்த வேதாகமம் உங்கள் கையில் வரதுக்காக எத்தனை பேர் மரித்து போனார்கள் என்பதை நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அற்பமாக எண்ணிடாதீங்க. நீங்கள் நினைக்கிறீங்க இந்த பைபிளை ஜஸ்ட் ஒரு 1000 ரூபாய் கொடுத்து 2000 ரூபாய் கொடுத்து, நான் வச்சுக்கிற பைபிளாக 4000 5000, உங்கள் பைபிள் எனக்கு தெரியல 1000 ரூபாய் இருக்குன்னு நினைக்கிறேன். 1000 ரூபாய் கொடுத்து ஒரு பைபிளை வாங்கி என்ன பண்ணுறீங்க, வீட்டில் ஒரு ஷெல்ஃபில் மூலையில் கிடக்குது. அது ஈஸியாக வரலைங்க,
எத்தனையோ பேர் செத்து போனாங்க, எத்தனை பேர் மடிஞ்சாங்க, எத்தனையோ பேரோட மனைவிகள் கற்பழிக்கப்பட்டார்கள். உங்களுக்கு தெரியுமா? இந்த வேதாங்கத்துக்காக எத்தனையோ பேரோட மனைவிகள், பரிசுத்தவான்களுடைய மனைவிகள் என்ன பண்ணாங்க? கற்பழிக்கப்பட்டாங்க. நீ ஆண்டவர் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? உன் மனைவியை சீரழிப்பேன். நீங்கள் எடுத்து ஹிஸ்ட்ரிலாம் படிங்க. நான் படிச்சிருக்கிறேன், பைபிள் காலேஜில் போய் அவ்வளோ படிச்சிருக்கிறேன். கண்ணில் தண்ணி ஊற்றும் படிக்கும் போது எந்த அளவுக்கு அந்த டார்ச்சர் பண்ணாங்கன்னா அவ்வளோ அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ஆனால் நம்ம இந்த பைபிளை வாங்கி வச்சுக்கின்னு என்ன ஆண்டவர் எனக்கு செஞ்சுட்டேன், ஒன்றும் செய்யலை. இன்றைக்கி இந்த சபை வளரும் போது சபைக்குள்ளே இருக்கிற ஆத்துமாக்களும் வளரணும். எல்லா விதத்துலேயும் உன் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படணும். உன் குடும்பமும் சபை வளரும் போது சபை கூட சேர்ந்து என்ன பண்ணணும்? ஊழியக்காரனாகிய நானும் என் சபையை மட்டும் வளருதுன்னா நான் உங்களை ஏமாத்துக்கிறேன், உங்களை நான் வஞ்சிக்கிறேன். இல்லை நான் உழைச்சி நான் கட்சியெல்லாம் கட்டிட்டேன்னா தட்ஸ் ஃபைன். உங்ககிட்டேருந்து வாங்கி சுரண்டி நான் காரியத்தை பண்ணுறேன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற நபர்கள் கேள்வி கேட்க இருக்கணும். நான் பேசுகிறேன், சில காரியங்கள்லாம் பேசும்போது உங்களுக்கு புரியும். யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம். ஒரேஞ்சமா 1லேருந்து 4 வாசிங்கம்மா. நல்லா கவனிங்க. ஐஸ்வர்யவானுக்கு என்ன வருதம்? இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார்னா இவர் பேசுகிற தீமில் நான் பேச முடியாது. இந்த காலகட்டத்தில் உண்மையாக சொல்கிறேன், இப்படி நான் பேச முடியாது. ஆனால் சில காரியங்களை நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். இவர் பணம் வைத்திருக்கிற ஒரு நபர் என்ன பண்ணார்? டைரெக்டாக அக்யூஸ் பண்ணுறார். யார் பண்ணுறாருன்னா யாக்கோபு பண்ணுறார். ஏன்னா அந்த நாட்களில் ஒரு தவறான ஒரு சூழ்நிலையை ஊழியக்காரர்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு யார் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பணம் வைத்திருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க? சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. படிங்கம்மா. நல்லா கவனிங்க. ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுக்கறது யாரு? ஆனா ஒரு ஊழியக்காரன் எந்த அளவுக்கு கடும் கோபம் கொண்டு தனக்கு கீழே இருக்கிற எல்லா சபையில இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய ஐஸ்வர்யம் என்ன ஆகணும்? அழியணும். படிங்க. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது, அவைகளில் உள்ள துருக்கள் உங்களுக்கு விரோதமாக சாட்சியாய் இருந்து அக்னி போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இதோ உங்கள் வயல்களை அறுத்து வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு. என்னது வேலையாட்களுடைய கூலி என்ன பண்ணது? இன்னைக்கு நான் ஒரே ஒரு இடம் அழகா உங்களுக்கு சொல்றேன். இது எத்தனை? 2ஆம் அதிகாரம். ஓகே. இன்னைக்கு நான் இந்த இடத்த எப்படி டீல் பண்ணுறேன்னா, மீனுக்குள்ள ஒரு ஆடையை போட்டதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் ஊழியக்காரங்க பண்ண தவறு என்ன தெரியுமா? அவங்கள என்ன பண்ணிட்டான் யாக்கோபு? அந்த இடத்துல தான் என்ன பண்ணுறாரு? டீல் பண்ணுறாரு. அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு? அட்டாக் பண்ணுறாரு. பணக்காரங்க ஏழைங்கன்ற உள்ள ஒரு இடத்த இன்றைக்கும் சபைகளுக்குள்ளே அது இருக்குது. இன்றைக்கி இந்த இடத்த ஒரு ஊழியக்காரனால் சரி பண்ண முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக என்ன பண்ண முடியாது? முடியாது. ஆனால் இதை சரி பண்ணக்கூடிய நபர் யாருன்னு நான் பேசுகிறேன். படிங்கம்மா. இந்த இடத்துல சொல்லும் போது யார் கோவப்படணும்னா, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணணும்? கோவப்படணும். தேவன் உங்களை பண்ணப்பட்டதுக்கான நோக்கம் சபைக்குள்ள நல்லா புரிஞ்சுக்கோங்க. சபையை ஆசீர்வதிப்பதற்காக தான். அதை எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னா சபைக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே என்னது? இட்ஸ் நாட் அபவுட் பில்டிங். சபை கட்டுவது அல்ல. சபைகளுக்குள்ள தேவனுடைய சத்திய வசனம் ஜீவனோடு இருப்பதை யார் கட்டணும்? தேவனை யார் ஆசீர்வதிச்சாலும். இந்த இடத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்ற ஒரு எதுக்கு சாலமோனை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிச்சாருன்றத அந்த ஸ்டார்டிங் கட்டத்திலே நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எல்லாரும் சொல்லுவாங்க வேசி, என்னது இந்த வேசி குழந்தை என்ன பண்ணியிருக்கு, பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு யார்கிட்ட கொண்டு நிற்கிறாங்கன்னா சாலமோன் கிட்ட அதை கொண்டு போகாமல் என்ன பண்ணுறாங்க? தடுத்தே நிறுத்துறாங்க. ஆனால் அப்படி ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே யார் இறங்கி வரா? சாலமோன் தனக்கு உண்டான எல்லா வேலைகளையும் விட்டுட்டு என்ன பண்ணுறாரு? இறங்கி வராரு. அந்த பிரச்சனையை தீர்க்கிறாரு. தீர்த்துட்டு என்ன தெரியுமா சொல்கிறாரு? இந்த குழந்தை அந்த வேசியோட குழந்தை என்ன பண்ணல, இந்த குழந்தை இந்த தாயோடது. என்னது புரியுதா? அவனை ராஜாத்துவத்தில் தேவனாகிய கர்த்தர் உட்கார வைக்கும்போது அவனோட இருதயம் அப்படி தான் இருந்துச்சு. இன்னைக்கு உங்களை தேவனாகிய கர்த்தர் உயர்த்தும் போது சபைகளுக்குள்ள மாறுபாடான காரியங்கள், இன்னைக்கு உங்கள் வீட்டை ஊழியக்காரன் தேடி வருவது போல ஏழைகள் வீட்டையும் உங்கள் ஊழியக்காரன் சந்திக்கிறான்ற ஒரு இருதயம் உங்களுக்கு நல்லா ஷோராக தெரியும்னா அந்த ஊழியக்காரன் உங்கள் வீட்டுக்குள்ளே விடுங்க. எல்லாம் வீட்டுக்குள்ளே விடாதீங்க. டோன்ட் அலோவ்.
உன்னை எந்த அளவுக்கு நேசித்து உன்னை எந்த அளவுக்கு தளிமட்டம் மட்டும் இறங்கி வந்து உங்களுக்கு செய்கிறாங்களோ அதே காரியத்தை உங்கள் சபையில் இருக்கிற ஏழைங்களுக்கும் அந்த ஊழியக்காரன் செஞ்சால் மட்டும்தான் அவனை நீங்கள் வீட்டுக்குள்ளே விடணும். இல்லை செய்யணும். அது இன்னைக்கு சொல்கிற மாட்டுறாங்க. எனக்கு பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணிட்டார், என்னோட வீட்டுக்கு என் பாஸ்டர் வந்துட்டார், எனக்காக வந்து ஜெபம் பண்ணிட்டார். இதில் எந்த ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடையாது. நான் சொல்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிற ஊழியக்காரன் எந்த பாரபட்சமும் இல்லாதவனாக இருக்கணும். என்னவா இருக்கணும்? இன்னைக்கு இதை யாரால கேள்வி கேட்க முடியும்னா, திக்கற்ற பிள்ளைகள், ஒடுக்கப்பட்ட பிள்ளைகளால் என்ன பண்ண முடியாது. உங்கள் கையை எதுக்கு ஆசீர்வச்சான்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தான் என்ன பண்ணணும். ஏன் பாஸ்டர் அந்த வீட்டுக்கு ஜபத்துக்கு போகலையா? நீங்கள் யோசிங்க, உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் உங்கள் பாஸ்டர் எப்படி இருக்கிறாரு, அவங்க வீட்டு ஃபங்க்ஷனில் எப்படி நடக்கிறாரு, உங்கள் கிட்ட உங்கள் பாஸ்டர் எப்படி பேசுகிறாரு, அவங்க கிட்ட எப்படி அவங்க பாஸ்டர் பேசுகிறான்ற தெளிவு உங்களுக்கு என்ன பண்ணணும், இருக்கணும். ஏன்னா உங்களையும் என்னையும் அழைத்த தேவனாகிய கர்த்தர் பாரபட்சம் பார்க்காதவர். அப்போ உன்னை நடத்துகிற ஊழியக்காரன் பாரபட்சம் பார்க்கிறார்கள் என்றால் அவங்க தேவனுக்கு ஊழியம் செய்யவில்லை, நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு ஊழியம் செய்கிறாங்க என்று மறந்துடாது. இன்றைக்கி பெரிய பெரிய சபைகள், இன்றைக்கி ஒரு சபையில் ஒரு பாஸ்டர் ஒரு தவறு பண்ணிட்டார். இன்றைக்கி இதை பார்த்தாலே எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு பாலியல் இதில் மாட்டிக்கிட்டாரு. அவர் அழகாக ஸ்டேட்டஸ் போடுறாரு, மதுரையில் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு வக்கீலை நான் வச்சு என்ன பண்ணுறேன், அந்த ஊழியக்காரனுக்காக வாதாடுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அடுத்த என் இருதயத்துக்குள்ள அந்த ஸ்பிரிட் ஆஃப் காட் என்ன தெரியுமா சொல்லிச்சு, உன் சபையில் இதே மாதிரி ஒரு ஏழை வீட்டு பையன் ஏதோ தவறு பண்ணி ஜெயிலில் மாட்டிக்கிட்டானா பெங்களூர்லேயே ஒரு பெரிய பாஸ்டர் வச்சு என்ன பண்ணுவீங்க, பெரிய வக்கீலை வச்சு நீங்கள் வாதாடுவீங்களா? இல்லை. உன் சபையில் இருக்கிற ஒருத்தர் நபருக்கு ஒரு பிரச்சனைனா இதே மாதிரி இவ்வளோ தூரம் 400 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி மதுரைக்கு போய் என்ன பண்ணுவீங்க, நிற்பீங்களா? என்ன பண்ண மாட்டீங்க, நிற்க மாட்டீங்க. இது எல்லாத்தையும் யார் கேட்கணும்னா, சபையில் அமர்ந்து உட்காந்துருக்கவங்க என்ன பண்ணணும், கேட்கணும். இன்னைக்கு சபை முரண்பாடாய் போய் கொண்டு இருப்பதை சபையை திருத்துவது எந்த ஊழியக்காரனாலும் என்ன பண்ணாது, முடியாது. சபையில் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அமர்ந்திருக்கிறோம் பார்த்தீங்களா, நீங்கள் தான் என்ன பண்ணணும், கேட்கணும். ஏன்னா உங்களை நடத்துகிறவர்கள் தவறாகி கொண்டே வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன ஆகிடுவீங்க, புளிச்ச மாவு எப்படி மற்ற மாவு புளிக்க வைக்குமோ, கெட்டு போன மாவு மற்ற மாவு என்ன பண்ண வைக்கும், ஆட்டோமேட்டிக்காக கெட்டு போக வைக்கும். 5ஆவது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. இன்னைக்கு சபைக்குள்ள உங்களுக்கு பெறுகிற கணம் போல அவங்களுக்கும் அந்த கணம் என்ன பண்ணப்படணும், கொடுக்கப்படணும். அதை ஒரு நாளும் உங்க மூலியமா என்ன பண்ணுறக்கூடாது, தடையாயிடக்கூடாது. அப்படி தடையாச்சுன்னா அதை யார் கேட்கணும், நீங்கள் தான் என்ன பண்ணணும், கேட்கணும். ஏன்னா அவங்களால கேட்க முடியாது, அவங்க ஒதுங்கி தான் என்ன பண்ணுவாங்க, நிற்பாங்க. நம்ம என்ன நினைக்க, நம்ம குடும்பம், நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே செட் ஆகாது. தேவனாகிய கர்த்தருக்கு அது என்ன பண்ணாது, செட் ஆகாது. தேவனாகிய கர்த்தர் அனுதினமும் பரலோகத்தில் எல்லா ஆத்மாவும் பரலோகத்துக்குள்ளே சேர்க்கப்படணும் தான் என்ன பண்ணுறாரு, விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆனால் சபைகளுக்குள்ளே என்ன இல்லை, ஒரு மனம் இல்லை. அப்படி ஒரு மனம் இல்லாத சபைக்குள்ளே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியுமான்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. 17-18 வாசிங்கம்மா. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருக்கும், மழை சிதையாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம். நல்லா கவனிங்க, எப்படி ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு நம்ம யாருமே கருத்தா ஜெபம் பண்ணுறதில்ல. என் கணவன் ரட்சிக்கப்படணும் ஜெபம். அதில் கருத்து இருக்கான்னு கேட்டால் ஒரு கருத்தும் கிடையாது. ஏன் ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்படாதான் என் புருஷன் என்ன ஆகணும், ஒழுங்காக இருப்பார். இதெல்லாம் கருத்து கிடையாது. என் கணவன், என்னுடைய தகப்பன் நித்திய ஜீவனுக்கு நேராக போகணுன்ற எண்ணம் என்னவாக இருக்கணும், முதலாவது இருக்கணும். அந்த எண்ணம் இருக்கும் போது தான் அவங்க வாழ்க்கையில் இன்னும் படிப்படியாக நீங்கள் பண்ணலான்றதை என்ன பண்ணுவீங்க, யோசிப்பீங்க. ஜெபம், உபவாசம், இதுக்கெல்லாம் மேலே ஆக்ஷன் ரொம்ப முக்கியம். யாக்கோபு தெளிவாக சொல்கிறார், விசுவாசம் எதில் வெளிப்படணும், தன்னுடைய கிரியையில் என்ன பண்ணும், வெளிப்படும். இது இந்த ஒரு விஷயம் தான் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா விசுவாசித்தாலே ஒருத்தர் என்ன ஆகிடுவான், நீதிமான் ஆகிடுவான். ஆனால் இவர் மட்டும் தான் சொன்னார், விசுவாசத்தம் தன் கிரியைகளால தான் என்ன பண்ணுவான். நீங்கள் எல்லாருமே எடுத்து பாருங்கள், எல்லாம் யோவான் எல்லாருமே எடுத்து பாருங்கள், நோயிங் காடுன்னுவாங்க, விசுவாசிச்சா போதுன்னுவாங்க. ஆனால் இவர் மட்டும் தான் சொல்லுவார், விசுவாசித்தவன் கிரியை செய்யணும்னு சொல்லுவார். இது இந்த டாக்டரினுக்கு நிறைய பேர் நோ சொல்கிறாங்க. ஆனால் இவர் தான் தெளிவாக சொன்னார், ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டானா அதோட கனி என்ன பண்ணணும், தெரியணும், டேஸ்ட்டாக இருக்கணும். படிங்கம்மா. 1:17-18 வாசிங்கம்மா. நல்லா கவனிக்க, நன்மையான எந்த ஈவும்
வரத்திலுண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. உங்களோட வார்த்தைகளும் சரி, உங்களை ரட்சிக்கிறவர்களும் சரி, எங்கேருந்து வரணும்னா மேலேருந்து வரணும். புரியுதா? அவங்க பரிபூர்ணமாக இருக்கணும். அவங்க முதலாவது புளிச்சிருந்தா தான் உன் குடும்பத்திற்குள்ளே புளிப்பை என்ன பண்ண முடியும், உண்டு பண்ண முடியும். இல்லைனா நம்ம என்ன பண்ணணும், புளிச்சே ஆகணும். நம்மளை சுற்றி எதுவுமே புளிக்கலைன்னா நம்ம என்ன ஆகணும், முதலாவது புளிச்சே ஆகணும். படிங்கம்மா. அவர்கிட்ட மாறுதல் கிடையாது, வேற்றுமை கிடையாது. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நாம் சொல்கிற நம்ம ஒரு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணிடுறோம், மாறிடுறோம். தேவையில்லாத வார்த்தைகள் நான் பேசும்போது அழகாக ரட்சிக்கப்பட்டவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள் அடிக்கடி சொல்கிறேன், தே ஸ்பீக்கிங் த வேர்ட்ஸ் லைக் தட். ரொம்ப லோக்கலாக இறங்கி காதில் கேட்க முடியாத வார்த்தைகள் என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. ஆனால் திருப்பி சபையில் போய் நிற்கும் போது அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாகன்றாங்க. எல்லாரும் ஆமென் அல்லேலூயான்னு கை தூக்குறாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, புளிச்ச மாவை கண்டுபிடிப்பது மிக மிக அரிதாகி கொண்டே இருக்கிறது. படிங்கம்மா. நம்ம எல்லாருமே நம்ம எதனால ஜெனிப்பித்தாரா? இன்னைக்கு சத்திய வசனம் உங்களுக்குள்ளேயும் உங்கள் குடும்பத்திற்குள்ளேயும் அனுதினமும் என்னவாக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும். வேதம் படிப்பது மிக மிக அவசியம். நீங்கள் வேதம் படிக்காமல் இன்றைக்கும் நாளைக்கு நான் கரெக்டாகி ஒரு மேனிப்புலேட்டான ஒரு பிரசங்கம் பண்ணால் நீங்கள் எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறீங்க, ஆமீன். ஏன்னா ஜஸ்டின் பாஸ்டர் நல்லவர், நல்லது மட்டும்தான் என்ன பண்ணுவார். எந்த மனுஷனும் நல்லவன் கிடையாது. இந்த பூமியில் பிறந்த எவனும் யார் கிடையாது, பரிசுத்தவானும் கிடையாது, நீதிமானும் கிடையாது. இன்றைக்கி ஒரு ஃபார்மில் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிறேன், என் ரட்சிப்பு ஒழுங்காக இருக்குது, என் மனைவி ஒழுங்காக இருக்கிறா, என் பிள்ளை ஒழுங்காக இருக்கிறா, என் சூழ்நிலைகள் என்னவா இருக்குது, ஒழுங்காக இருக்குது. ஆனால் நான் மாறும் போது எல்லாருமே என்ன ஆவீங்க, கரெக்டாக ஆவீங்க. ஏன்னா நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க. யூ நீட் டு ஃபாலோ தி ஜீசஸ் கிரைஸ்ட். 18வது வசனம் வாசிங்கம்மா. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாய் இருப்பதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்பதற்கு தீவிரமாயும். நல்லா கவனிங்க, கேட்கிறதுக்கு எவ்வளோ தீவிரமாக இருக்கணும். சத்திய வசனத்தை காது கொடுத்து கேட்க மிக தீவிரமாக இருக்கணும். இன்னைக்கு அசால்ட்டாக சொன்னீங்கன்னா வரல, என்னது நான் வரல, இந்த கல்யாணத்துக்கு போகிறேன், இங்கே போகிறேன், அங்கே போகிறேன், நான் வரல, எனக்கு சிரிப்பு தான், ஓகே ஜாலி என்ஜாய் பண்ணிட்டு வாங்கன்னு நினைக்கிறது தான். படிங்கம்மா. பேசுகிறதற்கு பொறுமையாகவும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். கோபிச்சுக்கிறதுக்கு என்னவா இருக்கணுமா, இருக்கத்துல மனுஷங்கிட்ட கூட நம்ம பொறுமையாக கோச்சிக்கிறோம், ஆனால் ஆண்டவர்கிட்ட டக்கு டக்குன்னு கோச்சிக்கிறோம். படிங்கம்மா. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. புரியுதா? மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை என்ன பண்ணாது. அழகா நேற்று ஒருத்தவங்க வீட்டில் அழகாக சொன்னேன், நீ படுற கோபம் தேவன் உன் மேலே வச்ச வாக்கு தத்துவத்தை தள்ளி போட்டுக்கிட்டே போ. அவர் உன் மேலே வச்ச நீதியை என்ன பண்ணும். ஏன்னா இஸ்ரவேலை 400 வருஷம்தான் அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கணுன்ற ஆண்டவரோட திட்டம். மோசேவோட தவறான முடிவுனால 430 வருஷம் என்ன பண்ணார், 30 வருஷம் ஒரு சின்ன ஒரு தவறான முடிவு. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் ஏன் வாழ்க்கையில் இவ்வளோ லேட் ஆகுது, அந்த லேட் ஆகுதுக்கு காரணமே நீங்கள் தான். படிங்கம்மா. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுகையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில். நல்லா கவனிங்க, எல்லா வித. இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ற உங்களை பார்த்து தான் தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, எல்லா வித. ஒரு இடத்த கூட நீங்க என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. அந்த ஒரு இடத்த விட்டாலும் உங்களோட மாவு என்ன பண்ணல, இன்னும் புளிக்கல. படிங்கம்மா. உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயுமா இருக்கிற வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்கள். பாஸ்டரை ஏற்றுக்கொள்ளுங்க, இந்த ஆவிக்குரிய மனுஷனை ஏற்றுக்கொள்ளுங்க, இந்த பெரியவரை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு ஆண்டவராகிய கர்த்தர் எங்கேயுமே பேசியிருக்க மாட்டார். திருப்பி திருப்பி வசனம் வசனம் வசனம். ஏன் அந்த வசனத்தை நம்ம படிக்க மாட்டோம்? அந்த வசனத்தை நம்ம படித்தா நம்ம என்ன பண்ணுறோம், புளிச்சிருவோம். என்ன ஆகிடும், புளிச்சிருவோம். புளிச்சா நம்ம புருஷன், நம்ம அப்பா அம்மாலாம் என்ன பண்ணுறாங்க, ரட்சிக்கப்பட்டுருவாங்க. நம்ம எல்லாம் எந்த ஸ்டேட்டில் தெரியுமா இருக்கிறோம், அந்த அறகுறையான புளிப்பில் என்ன பண்ணுறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் பிசாசு நம்மளை குருடாக்கி என்ன தெரியுமா சொல்கிறா, நீ ரட்சிக்கப்பட்ட, நீ அந்நிய பாஷை பேசுகிற, நீ உபவாசம் இருக்கிற, நீ ஜெபம் பண்ணுற. இது அவன் காதுக்குள்ளே அவன் அதிகமாக சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, நீங்கள் சபைக்குள்ளே இருக்கிறீங்க. இதை தான் நம்ப வைப்பான். நம்ம நினைக்கிறோம் பிசாசு ஏதோ சபைக்குள்ளேருந்து உங்களை பிரிக்கும், சபையை விட்டு தூரம் அனுப்ப. இல்லவே இல்லை, நீ சபைக்குள்ளே தான் இருக்கிறன்னு ஆணித்தரமாக என்ன பண்ணுவான், உங்களை நம்ப வைப்பான்.
சபைக்குள்ளே நம்ம என்ன பண்ண மாட்டோம், இருக்க மாட்டோம். இருக்கிற இடங்களை கண்களை மூடி பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே அப்பா, இந்த காலை வேளையில் அப்பா நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அடியனோடு தனிப்பட்ட முறையில் நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா. இந்த கனமான ஊழியத்தை ஆண்டவரே அப்பா பொறுமையோடு நிதானத்தோடு செய்ய அப்பா, எந்த வேற்றுமையும் இல்லாமல் ஆண்டவரே அப்பா நற்குணங்களோடு அப்பா உங்களுடைய சுவிசேஷத்தை நான் அறிவிக்க அடியனுக்கு நீர் கிருபை தரும்படியா நான் செபிக்கிறேன் அப்பா. இந்த சபையுடைய கரங்களில் தாழ்த்துகிறேன். எங்கள் சபையில் நாங்கள் சொற்ப பேராய் இருந்தாலும் அப்பா வேற்றுமை இல்லாதவர்களாய் கிறிஸ்துவின் அன்பை ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் பகிர்கிறவர்களாய் நாங்கள் இருக்க அப்பா உமக்கு ஒரு பிரியமான ஒரு சந்ததி ஆண்டவரே அப்பா இந்த ஜெனரேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ல உருவாக நீர் கிருபை பாராட்டும்படியா நான் செபிக்கிறேன். அநேகர் ஆண்டவரே அப்பா இந்த சபைகளுக்கு அப்பா உம்முடைய ஒரு ராஜ்யத்திற்கு தூணாய் நாங்கள் நிற்க அப்பா எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஒருவரும் ஆண்டவரே அப்பா புளிப்பில்லாத மாவாய் இராத பிடிக்கி புளித்தவர்களாய் பிறரை எங்களுடைய அபிஷேகம் பற்றி பிடிக்க எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியா நான் செபிக்கிறேன் அப்பா. முதலாவது எங்களுடைய கண்களை நாங்கள் திறந்து அப்பா தேவனை தரிசிக்கிற கிருபையை எங்களுக்கு நீர் உண்டு பண்ணும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அனுதினமும் உம்முடைய வார்த்தைக்குள்ளாய் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ அப்பா எங்கள் வாழ்க்கையை உம்முடைய வார்த்தையின் மூலமாய் சீரமைத்துக் கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம். பலப்படுத்துங்க, கிருபையாய் மூடுங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.